Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Good morning. So இதுல நம்ம 100 days plan and சொல்லி ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். இது கிளாஸ் வீடியோ இல்ல. இந்த வீடியோ யாருக்கு சொன்னா 24 பேச்சுலர் எக்ஸாம் செய்யற 24 ரிப்பீட் ஆகுது. அதாவது ஒரு செல்ஃப் ஸ்டடி பிளான் சொல்ல போறேன். உங்களுக்கு அது மேக்ஸிமம் ஹெல்ப் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் ஸ்டார்டிங்ல இருந்து படிக்கிறதில்ல. அது 24 பேச்சா இருந்தாலும் சரி, ரிப்பீட் பேச்சா இருந்தாலும் சரி. ஏன்னா ரிப்பீட் பேச்சாக ஆல்மோஸ்ட் எக்ஸாம் செஞ்சுட்டு படிச்சிருக்கீங்க, இல்லாட்டி ரிசல்ட் வந்து எவ்வளோ படிச்சிருக்கீங்க. லைக்வைஸ் 24 பேச்சுனாலும் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து படிச்சிக்க மாட்டீங்க. எல்லா டைம்ஸ்ல குறிப்பாக வளங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று செஞ்சதுக்கு பிறகு தான் படிக்கணும்னு சொல்லி ஒரு மனநிலை ஒன்று வரும். அதுக்கு பிறகு ஒவ்வொரு டேர்மை டார்கெட் பண்ணி போயிருப்பீங்க. அதுக்கு பிறகு தான் ஃபுல் பேப்பர் செய்யணும் என்று சொல்லி ஒரு மனநிலை வந்துடும். ஏன்னா தியரி கிளியர் இல்லை, அரகோட இல்லாட்டி சிலபஸ் கவர் ஆகலன்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டை தெரிஞ்சுப்பீங்க. இப்போ என்னன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் அநேகமான விஷயங்கள் படித்த மாதிரி இருப்பீங்க. எந்த 3 months தானே இருக்கு, கூட்டி கழிச்சு பார்த்து ஒரு 100 days இருக்கு. ஸோ இந்த 100 daysக்கும் நான் உங்களுக்கு ஒரு பிளான் ஒன்று செலுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பிளான்ல இருந்து ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்கள, ஃபுல்லாக எடுத்துச்சுன்னா உங்களுக்கு ப்ளஸ், இல்லாட்டி நீங்க ஒரு பிளான்ல போனாலும் டசன்ட் மேட்டர். பட் எப்படின்னா நம்ம போடுற பிளான் நமக்கு சக்சஸ் ஆகல, அடுத்த சக்சஸ் ஆகும். அப்படித்தானே வாழ்க்கையிலையும் அதே மாதிரி தானே. ஸோ அதனால நான் உங்களுக்கு ஒரு பிளான் ஒன்று போட்டுதாங்க உங்களுக்கு மேக்சிமம் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சரியா மெயின்டைன் பண்ணீங்கன்னு சொல்லலாம். சரியா? இல்லை நான் வரைஞ்சி வச்சிருக்கேன் ஒரு சமாரி, கூடிய டைம் நான் எடுக்க விரும்பல. நான் உங்களுக்கு எவ்வளோத்துக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுவோம், அடுத்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். பிசிக்ஸ் பாடத்துக்கு ஐடியா நான் சொல்றேன் என்னென்ன செய்யணும்னு. கெமிஸ்ட்ரி இல்லாட்டி ஐடி, அதே மாதிரி கொம்பைமேக்ஸ் இல்லாட்டி பயாலஜி, அதுக்கு நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க குறிப்பிட்ட டைம் டேபிள் ஷெடியூல் எப்படி படிக்கணும்னு சொல்லி பிளான் போடுங்க. பிசிக்ஸுக்குரிய முக்கியமான விஷயங்களை சொல்றேன். மெயினா பிசிக்ஸ் மட்டும் ஏழவழிலே 3 பாடத்தை நீங்க பரவலாக மெயின்டைன் பண்ணணும். நீங்க ஈவன் 2A எடுத்து ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆகினாலும் அங்கே உங்களுக்கு வேலை இல்லை. ஆனால் ஒரு 3 years எடுத்தீங்கன்னு சொன்னால் யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் ரெஜிஸ்டர், அதாவது யூனிவர்சிட்டிக்கு தகுதி கிடைக்குமோ கிடைக்காதவங்கிறது டசன்ட் மேட்டர். 3 years பாஸ் இருக்கணும், ஜென்ரல் நாலேஜ் பாஸ் ஆகிக்கணும், அப்படி தானே. ஸோ நீங்கள் 2 பாடத்தில் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பாடத்தில் விட்டீங்கன்னு சொன்னால் 2A F1 எடுத்தாலும் வேலை இல்லை. ஸோ நீங்கள் மெயின் என்ன செய்யணும், 3 சப்ஜெக்டையும் பரவலாக மெயின்டைன் பண்ணணும். அது யார்கிட்ட நீங்கள் சொன்னால் 3 ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆளுக்கு கொம்பைமேக்ஸ் ஒப்புற டைம்ல கஷ்டமா இருக்கும், மற்ற 2 சப்ஜெக்ட். இன்னொரு ஆளுக்கு பிசிக்ஸ் கஷ்டமா இருக்கும், இன்னொரு ஆளுக்கு கெமிஸ்ட்ரி கஷ்டமா இருக்கும். ஸோ அது ஓவராலோட கெப்பாசிட்டியை பொறுத்து விளையாட்டா. ஸோ உங்களுக்கு தான் உங்களோட சுச்சுவேஷன் தெரியும் ஃபர்ஸ்ட். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கஷ்டமா இருக்கிற பாடத்துக்கு கொஞ்சம் முன்னுரிமை கூடியா கொடுக்கணும். ஈஸியா இருக்கிற பாடத்துக்கு ஈஸியான சரி அலட்சியம் செய்யாம அதையும் சரியா மெயின்டைன் பண்ணணும். சரியா? நான் நீங்க போட்டிருக்கிற பிளேன்ல உங்களுக்கு இந்த தியரி ஃபர்ஸ்ட் என்னன்னா உங்களுக்கு தியரி கிளியர் ஆகிக்கணும். அப்போ தியரி கிளியர் ஆகிக்கணும்னா தியரியை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை நீங்கள் செய்யுங்க. சரியா? தியரியை கிளியர் பண்ணலன்னு சொன்னால் யூனிட் வைஸாக நீங்கள் செய்யணும்னா இப்போ 4 இல்லை, யூனிட் வைஸாக செய்யணும்னா அதை பிளான் பண்ணி செய்யணும். ஸோ அதுக்கு நான் ஒரு பிளான் பண்ணியிருந்தேன், ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதில் 40 டிவைட் பண்ணியிருந்தேன். டோட்டல் 11 யூனிட் 40 டிவைட் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி சாப்டரையும் 10 MCக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு எஸ்ஸேன்னு சொல்லி இன்க்ளூட் பண்ணி அதில் 40 பேப்பரை செட் பண்ணியிருந்தேன். அப்போ 40 பேப்பரும் செஞ்ச மாதிரி போயிருக்கிறோம். 40 பேப்பரும் எந்த விஷயத்தை பேஸ் பண்ணி வந்தீங்கன்னு சொல்லி கண்டென்ட் கொடுத்துருந்தேன். கரண்ட்லி 1 பாயிண்ட். ஸோ அந்த விஷயத்தை வச்சு என்ன செய்வாங்கன்னா முன்கூட்டி படித்து தியரியையும் ரிவிஷன் பண்ணின மாதிரி போயிருக்கிறோம், எக்ஸாமும் செஞ்ச மாதிரி போயிருக்கிறோம், பிள்ளைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணின மாதிரி போயிருக்கிறோம். விளங்கிட்டா? ஸோ அது தியரியை ரிவைஸ் பண்ணுறதுக்குரிய எந்த ஐடியா உங்களுக்கு தான். தியரியை ரிவைஸ் பண்ணுன்னா நீங்கள் யூனிட் வைஸாக தியரியை ரிவைஸ் பண்ண போனீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெக்கானிக்ஸ் நீங்கள் தியரியை ரிவைஸ் பண்ணி ஒரு கொஷின் செய்ய போனீங்கன்னா அதுலேயே டைம் கேட்குறோம். ஸோ யூனிட் வைஸாக செய்யறண்டாலும் பிளான் பண்ணி செய்யணும். விளையாட்டு என்ன சொல்றது, இப்போ நீங்கள் மெக்கானிக்ஸ் சொல்லி போட்டு ஒரு 1 month டைம் கொடுத்துட்டீங்கன்னா அங்கே இருக்கிற 2 monthக்குள்ளேயே மிச்சமாக இருக்கிற 10 யூனிட்டையும் படிக்க வேண்டி வரும். அப்போ கஷ்டம். அதால ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா 11 யூனிட்லையும் நான் இந்த பிளான் பண்ண மாதிரி 40 days கண்டென்ட்லையும் என்னென்ன கண்டென்ட் குறிப்பிட்ட 11 யூனிட்லையும் இருக்குன்னு சொல்லி சமரைஸ் பண்ணணும்.
அதை என்ன செய்யணும்னா உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி நடக்கிற இல்லாட்டி படிக்கிறேன். ஒவ்வொரு சாப்டரா படிச்சுட்டு போறேன். யூனிட்டா படிச்சீங்கன்னு சொன்னா சம்டைம் என்னது உங்களுக்கு டைம் போகாம இருக்குங்கிறதால இப்படி ஒரு 40 டிவைட் பண்ண மாதிரி நீங்களும் எத்தனை டிவைட் பண்ணலாம். அப்படி டிவைட் பண்ண போது என்ன செய்யற குறிப்பிட்ட அந்த செக்ஷன் ரிலேட்டிவான கொஸ்டின் செஞ்சு பார்த்துட்டு போறேன். அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், குயிக்கா செய்யக்கூடியதாகவும் இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு நாள் எம்சிக்யூ பாயிண்ட் சிஸ்டம் சொல்லி தந்திருப்பேன். எம்சிக்யூ பாயிண்ட் சிஸ்டம் ஒரு 1000 பாயிண்ட் சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி 2023 செஞ்சிருக்கேன். அந்த எம்சிக்யூ பாயிண்ட் சிஸ்டத்தை வச்சு என்ன செய்யறதா நீங்க குறிப்பிட்ட ஹெடிங் தான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோஸ் நீங்க அந்த குறிப்பிட்ட ஹெடிங் நீங்க என்ன செய்யணும்னா நோட் பண்ணிட்டு அது ரிலேட்டிவா ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறேன், அதை படிக்கிறேன். லைக் வைஸ் அதுல ஒரு 1000 பாயிண்ட் வந்தாலும் ஒரு சமரைஸ் பண்ண டைம் 300 பாயிண்ட்ஸ் தான் வரும். அது எப்படி எடுத்தேன்னா வளமையாவே பாஸ் பேப்பர்ல 2011க்கு முதல்ல 60 எம்சிக்கு வரும். அப்ப 60 பாயிண்ட் ஒவ்வொரு எம்சிக்கு ஒரு விஷயம் தான் அனலைஸ் பண்ணுவாங்க. 2011க்கு போறோம்னா 50. அப்ப நீங்க கூட்டி ஒரு 20 இயர்ஸ் சமரைஸ் பண்ணீங்கன்னா 1100 பாயிண்ட் வரும். அதுலயும் வந்த விஷயங்கள் திருப்பி வந்தீங்க. ஒளியிய கருவிகள் சம்பந்தப்பட்ட விஷயம், லைட் இன்ஸ்ட்ருமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் அது ஒரு 15 வந்தீங்க. டாப்ளர் எஃபெக்ட் அது ஒரு 10 வந்தீங்க உதாரணத்துக்கு. அதே மாதிரி ஒரு கர்ச்சோட விதியை யூஸ் பண்றது இல்லாட்டி ஒரு இன்ஸ்டன்ட் பிரிச்சுன்னா அது ஒரு 10 வந்தீங்க. அப்ப அந்த விஷயத்தை மட்டும் எதுக்கு முன்னுரிமை கூடிய கொடுக்கணுமோ அந்த என்னது ஆர்டரைஸ்ல நீங்க சமரைஸ் பண்ணி ஷார்ட் நோட்ஸ் எடுத்துட்டு படிச்சுட்டு அதுக்கு நீங்க ஃபுல் பேப்பர் செய்யணும். நம்மளோட டார்கெட் யூனிட் பேஸ் இல்லை விளையாடா, நம்மளோட டார்கெட் ஃபுல் பேப்பர். ஸோ ஃபுல் பேப்பர் செய்யணும்னா மெயின் தியரியை ரிவைஸ் பண்ணணும். அப்ப அந்த தியரியை ரிவைஸ் பண்ற விஷயமும் ஒன்றா இருக்கு. அடுத்து என்னன்னா 24 பேஜ் சாப்டரா இருந்தா ரிப்பீட் பட்ஜெட்டா நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் 24 பேஜ் இருந்தா சிலபஸ் கவர் ஆகலாட்டியும் பரவாயில்லை. கவர் ஆகிற செக்ஷனுக்குள்ள இருக்கிற கொஸ்டினை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2020 பேப்பர் எடுத்தீங்கன்னா இந்த 2020 பேப்பர் நீங்க எடுத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட பேப்பர்ல உங்களுக்கு செய்ய ஏறாத கேள்வி இருக்கும். அப்படின்னா நீங்க படிக்கல செய்யல தானே, படிச்சு தெரியாட்டி டசன்ட் மேட்டர், அது உங்களோட மிஸ்டேக். நீங்க படிக்கவே இல்லைன்னு சொன்னா அதை நோட் பண்ணி வச்சு கொடு. மிச்சமா இருக்கிற கொஸ்டினை 2 நிமிஷம் படி கால்குலேட் பண்ணி செஞ்சு பாருங்க. மெயினா எக்ஸாம் மோட்ல செய்யணும். சரியா? செஞ்சுட்டு தான் ஆன்சரை பார்த்து கரெக்ட் பண்ணணும். அதோட உங்களுக்கு சில ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கணும். எம்சிக்கு செய்யற டைம்ல எலபரேஷன் ஓகே, எலபரேஷனை பார்த்து செய்யறதில்ல, செஞ்சதுக்கு பிறகு டவுட்ஸ் இருக்குங்களா எலபரேஷன் வச்சு கிளியர் பண்றேன். ஸ்ட்ரக்சர் செய்யற டைம் ஸ்கீம் வச்சு ஃபாலோ பண்றேன், ப்ராக்டிகல் புக் இருக்கும் அதை வச்சு கிளியர் பண்றேன். எக்ஸசைஸ் செய்யற டைம்ல கட்டாயம் ஸ்கீம் வச்சு ஃபாலோ பண்ணணும். நிறைய பேரை பார்த்து இருந்தேன் எம்சிக்கு கொஞ்சம் செய்வீங்க, ஸ்ட்ரக்சரும் ஓகே, ஆனா எஸ்ஏல மார்க்ஸ் வரல. ரீசன் என்னன்னா நீங்க எம்சிக்கு கொடுக்குற முக்கியத்துவம் ஸ்ட்ரக்சருக்கு கணக்காக கொடுக்கீங்க, எஸ்ஏக்கு கொடுக்கீங்க இல்ல. ஸோ அதை நீங்க கன்சிடர் பண்ணணும். சரியா? அதோட 2024ல சிலபஸ் கவர் ஆகலன்னு சொல்லி கவர் ஆகினதுக்கு பிறகு ஃபுல் பேப்பர் செய்யணும்னு சொல்லி இருந்தீங்கன்னா அவங்கள டைம் இருக்க மாட்டேச்சு. ஸோ அதால படிச்ச செக்ஷனுக்கு நீங்க கிளியர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எலக்ட்ரிசிட்டி வரைக்கும் படிச்சீங்கன்னா ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் படிக்கல, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் படிக்கல, மெட்டீரியல் படிக்கல, ஒரு 10 MCQ செய்யலாம். ஆனால் ஈஸி, எப்படி நீங்க படிக்கணும். இன்னைக்கு இருக்கிற செக்ஷன் ஈஸி, அதை டார்கெட் பண்ணணும். அதில் 3 எஸ்ஏயும் வரும். ஆனால் படிச்ச செக்ஷன் அப்படின்னா 30 முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அதுக்குள்ள வர எஸ்ஏ கொஸ்டின், அதுக்குள்ள வர ஸ்ட்ரக்சர்ஸ், அதுக்குள்ள வர MCQ எல்லாமே செய்யலாம். ஸோ நீங்க சிலபஸ் கவர் ஆகினதுக்கு பிறகுதான் ஃபுல்லா முடிஞ்ச பிறகு படிக்க போறீங்கன்னு சொல்லி இருந்தீங்கன்னா பெஸ்ட். உங்களோட டைம் தான் நீங்க பெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த யூனிட் வைஸா இப்போதை ப்ராக்டிஸ் பண்ணாம நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ல செஞ்சுட்டு போற மாதிரி டிவைட் பண்ணி செஞ்சாலும் அசைன்மெண்ட். சரியா? அப்ப தியரி. அடுத்து என்னன்னா மேக்ஸிமம் பேப்பர் செய்யணும். பேப்பர் செய்யறேன்னு சொன்னா அந்த ஸ்கீமை வச்சு நோட்ஸை வச்சு அதை பார்த்து செய்யறது பேப்பர் செய்யறங்கிற பேட்டர்னுக்குள்ள வராது. பேப்பர் செய்யறதுன்னு சொன்னா எக்ஸாம் மோட்ல ஒரு சூப்பர்வைசருக்கு முன்னுக்கு நீங்க இருந்து செய்வீங்கன்னா எப்படி செய்வீங்களோ அதே ஜெனியூனா சீட்டிங் இல்லாம நீங்க செய்யணும். அதான் எக்ஸாம். அதுக்கேற்ற மாதிரி டைம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க 4:30 AM ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு இருந்தா 6:30 AM அந்த 2 hour பேப்பர் முடிக்கணும். அதான் ஜெனியூனா செய்யற பேப்பர். அடுத்தது எதையுமே நீங்க பார்க்கப்படாது, செல்ஃபா செய்யணும். இப்படி செஞ்சு கூட நீங்க தான் கரெக்ட் பண்ணணும். உங்களுக்கு நீங்க தான் கைடன்ஸ், உங்களுக்கு நீங்க தான் மோட்டிவேட்டர். அப்படிதான் செய்யணும்.
அதோட ஒரு கைடன்ஸ் இருக்கணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு கைடன்ஸ் இருக்கணும். அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டிவ் ஆனால் அது சேராக இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாராவும் இருக்கலாம். ஆனால் பேரண்ட்ஸ் சொன்னால் பேரண்ட்ஸ்ங்கிறாக்கள் கைடன்ஸாக இருந்தாலும் குறிப்பிட்ட சப்ஜெக்ட் கைடன்ஸாக இருப்பாங்க. இல்லை நீங்கள் படிக்கீங்க, நீங்கள் படிக்கிற வயசு சரியா பிள்ளையான்னு சொல்லி அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் சொல்லணுமா? இல்லை. அப்போ நீங்கள் சரியா 6 மணி நேரம் படிச்சிருந்தாலும் பிளான் இல்லாமல் படிச்சிருந்தாலும் இல்லை, என்ன போட்டி படிச்சு ஓலவல் மாதிரி இல்லை. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்? பிளான் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும். இப்போ நீங்கள் செய்யறது சரியா, பாஸ்ட் பேப்பரை டார்கெட் பண்ணுறீங்களா, என்ன செய்வீங்கிறத கட்டாயம் மேனேஜ் பண்ணணும். செல்ஃப் அனலைஸ் இருந்தாலும் இன்னொரு ஆளும் என்ன செய்யணும்? கட்டாயம் உங்களை கைட் பண்ணணும். அப்படி ஒரு கைடரை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதோடு சேர்ந்து எக்ஸாம் நிறைய பேர் பயம். ஸோ அந்த எக்ஸாம் பயத்தை போகணும். அதுக்காகத்தான் நான் இந்த 40 பேப்பர் செஷன் அடிக்கடி எக்ஸாம் தான் வைப்பேன். ரீசன் என்னன்னா எக்ஸாம் பயம் போகணும், மார்க்ஸை நீங்க உணரணும், நீங்க இருக்கிற நிலைமைய உணரணும். அடுத்தது ஃபெடப்பாகுவீங்க, எக்ஸாம்ல மார்க்ஸ் குறைய வந்தா இருந்தும் அடுத்த எக்ஸாம்ல என்னது மார்க்ஸ் கூட எடுக்கணும்னு சொல்லி படிப்பீங்க. அதே மாதிரி நீங்க விட்ட பிள்ளைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும். சம்டைம் தியரியை கூட நீங்க ராங்கா விளங்கி இருப்பீங்க. எப்போ ஒரு சரியா விளங்க எக்ஸாம் செய்யற டைம்ல. அடுத்தது இதை எதுக்கு படிச்சுக்கணும்னே தெரியாம இருக்கு. எக்ஸாம் செய்யற டைம்ல நிறைய கொஸ்டின் செய்யற டைம்ல புது கொஸ்டின் செய்யற டைம்ல தான் ஐடியா வளரும். இந்த தியரி இதுதான் படிச்சுக்கணும்னு சொல்லி. ஸோ அப்பப்போ நம்ம தியரி ரிவைஸ் பண்ணா அதுல இருக்கிற கேள்வி அப்பப்போ செஞ்சிடணும். அப்படி இருந்தா தான் உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இந்த தியரி இதுக்கு தான் வருது, இப்படி கொஸ்டின் வந்தா இதான ஐடியாஸ் வளரும். அடுத்தது செல்ஃபா ட்ரை பண்ணணும். அடுத்த டிபெண்ட் பண்ணிருக்காம எலக்ட்ரேஷனை பார்க்காம நோட்ஸ் பார்க்காம ஓனா ட்ரை பண்ணணும். சரியா? அதோட பாஸ்ட் பேப்பர் மாடல் பேப்பர், பாஸ்ட் பேப்பர் மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா போதும். அல்ஹம்துலில்லாஹ் பாஸ்ட் பேப்பர் மட்டும் செஞ்சா போதும். இறைவன் உதவியோட 2023 பேப்பர் எடுத்து பாருங்க. 49 கொஸ்டின், ஒரே ஒரு கொஸ்டின் தான் ராயல் காலேஜ்ல வந்த இது ஒரு பேப்பரை பேஸ் பண்ணி இருந்துச்சு. நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். 2023 பாஸ்ட் பேப்பர் ரிலேட்டிவா வந்த அதுக்கு முதல்ல வந்த பாஸ்ட் பேப்பர் சொல்லி அனலைஸ் பண்ணி போட்டிருந்தேன். அதே கொஸ்டினும் திருப்பியும் வந்திருக்கு, அதே மாதிரி கொஸ்டினும் வந்திருக்கு. ஸோ நீங்க என்ன செய்யணும்? பாஸ்ட் பேப்பரை செஞ்சா போதும். செய்யற டைம்ல கொஞ்சம் என்னது சர்ச் பண்ணி செய்யணும், ஆராய்ஞ்சு புரிஞ்சு செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் இருந்தாலும் கொஞ்சம் வெறும் ஆன்சரை எடுக்காம அதில் இருக்கிற தியரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி வரும், ஏன் இப்படி வந்திருக்கு அப்படி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் ஆராய்ஞ்சு தியரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செஞ்சுட்டு போயிங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கொஸ்டின் வந்தாலும் உங்களுக்கு பயம் ஒன்று வராது. ஸோ பிளான் பண்ணுங்க, பிளான் பண்ணி சரியா மேனேஜ் பண்ணுங்க. டைம் போன பிரச்சனை இல்லை. எடுத்த உடனே எம்சிக்யூ 2 நிமிஷத்துல செய்யறாது, ஷார்ட் கட் ஐடியாஸ் வராது. எடுத்த உடனே ஸ்ட்ரக்சருக்கு 15 நிமிஷத்துக்குள்ள முடிக்கலாது, எஸ்ஏ 30 நிமிஷத்துக்கு முடிக்கலாம். ஆனா என்னது நீங்க செஞ்சு போற டைம்ல என்ன செய்யணும்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கை பழக்கப்படும். அப்ப அந்த டைம்ல செய்யணும் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அப்ப அதுக்கு பிறகு நீங்களே என்ன செய்வீங்க? ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபாஸ்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ டைம் மேனேஜ் பண்ண முக்கியம். என்ன 2 மணி நேரத்துக்கு 50 நிமிஷம் செய்யணும் பண்ணியிருந்தா நீங்க ஃபர்ஸ்ட் பேப்பர்ல 2 மணி நேரத்துக்கு செய்ய போனீங்கன்னா வாசிக்கிறது மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட 2 மணி நேரம் போதுமா இருக்கு. அப்ப நீங்க மேக்ஸிமம் என்ன செய்யணும்? கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு நாள் படிக்கிற மோட்டிவேஷன் பண்ணினா 2 நாள் படிக்கிறேன் அப்படின்னு கண்டினியூவா ஒர்க் பண்ணணும். விளையாட்டா அதோட டைம் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட். நீங்க இப்போ கிளாஸ் போவீங்க, அடுத்து உங்களோட ப்ரேயர்ஸ் விஷயங்கள் இருக்கும், தனிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்காக தனிப்பட்ட விஷயங்கள் அந்த சோசியல் மீடியாவோட டைம் வேஸ்ட் பண்றது, அடுத்து இந்த வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டுக்கிறது, ஸ்டேட்டஸ் பார்க்கறது, அதனால இன்ஸ்டாகிராம் அதுகளெல்லாம் இல்லை. சோசியல் மீடியாக்கள் உங்களோட படிப்புக்கு தடையா இருக்கும் இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு. சரி, யூடியூப்ல ஓகே, ஒரு சிலர் யூடியூப்ல கிளாஸ் செய்யறதுன்னா ஓகே, டெலிகிராம்ல ஓகே விஷயங்களோட நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஆனா உங்களோட டைம் நீங்க மேனேஜ் பண்ணணும், திசையை திரும்பாத மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க போன் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லல, சோசியல் மீடியா ஃபுல்லா யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லல, பண்ணுங்க. பட் உங்களோட அந்த ஸ்டடியில கான்சென்ட்ரேஷன் குழம்பாத மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லது. அதுக்காக ஆல்ரவுண்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு கொஞ்சம் டைம் படிக்கிற, கொஞ்சம் டைம் விளையாடுற, கொஞ்சம் டைம் போன்ல இருக்கிற, கொஞ்சம் டைம் சுத்துற, இப்படி பிளான் பண்ணினீங்கன்னா எல்லாம் அறகுறையத்தான் வரும். கிடைக்கும் எல்லாம், ஆனா ஒன்றுலையும் பெட்டரா கிடைக்காது. அதனால இப்ப இருக்கிற இந்த 100 days நீங்க ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க ஸ்டடியில. அதுக்கு பிறகு எல்லா விஷயம் நீங்க என்னென்ன விஷயங்களை எல்லாம் தியாகம் சொன்னீங்களோ
அதெல்லாம் எக்ஸாமை சாட்டிஸ்ஃபைடாக முடிஞ்சுன்னா இப்போ படிக்க அசைன்மெண்ட் சரியா. அப்போ அதான் சொல்லி நான் ஸ்டாப் பண்ணி திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி ஓகே. அப்படின்னா உடனே நான் சொல்லியிருந்தேன் அந்த சோசியல் மீடியாவில் நீங்கள் ஈடுபாடு குறைக்கணும், அதோட ஸ்டடி ரிலேட்டிவான விஷயங்களுக்கு மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் கிளாஸ் போகிறத விட ஆன்லைன் கிளாஸ்லேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதால நீங்கள் அந்த விஷயங்களையும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிச்சுன்னா ஓகே. அதோட பாஸ்ட் பேப்பர் மாடல் பேப்பர் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு 26 பேட்ச் இல்லாட்டி ஒரு 25 பேட்ச் லெவலில் இல்லாட்டி நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் படிக்கிற டைமில் நீங்கள் மாடல் பேப்பர் செஞ்சு பார்த்தா பிரச்சனை இல்லை. பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா பாஸ்ட் பேப்பர் மட்டும்தான் செய்யணும். மாடல் பேப்பர் செய்யறது நல்லதுதான், இருந்தும் என்னது ஸ்டாண்டர்டான மாடல் பேப்பர் செஞ்சால் ஓகே. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வெறும் 100 டேஸ் தான் இருக்கு. அதனால நீங்கள் பாஸ்ட் பேப்பர் செய்யறதுக்கு தான் டைம் இருக்கும். அதுலேயும் 2011 இருந்து 2023 வரைக்கும் செய்யறதை விட கெமிஸ்ட்ரிக்கு ஓகேன்னு சொல்லி நினைக்கிறேன். பட் 2000க்கு பிறகு இருக்கிற எல்லா எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ சிலபஸ்ல ரிமூவ் பண்ணப்பட்டதை தவிர மற்ற எல்லாத்தையுமே நீங்க செய்யணும். செய்யற டைம்ல சும்மா செக்ஷனா செய்யாம ஃபுல் பேப்பர் வைஸா செஞ்சீங்கன்னா பெட்டரா இருக்கும். மாடல் பேப்பர்ஸ் என்ன சொன்னா டிபார்ட்மெண்ட் மாடல் பேப்பர் அப்படின்னு சொல்லி செஞ்சு பார்க்கணும். ஆனா பாஸ்ட் பேப்பர் மட்டும் செஞ்சா போதும். Currently 2020, 21, 22, 23 பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாஸ்ட் பேப்பர் தான் பேஸ் பண்ணி வந்தீங்க. அப்போ அதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க பாஸ்ட் பேப்பரில். பாஸ்ட் பேப்பரை தாண்டி ஒரு சில விஷயங்கள் தான் வரும். அப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜுக்கு நீங்கள் 100 எடுக்கணும்னு சொன்னாக்கா நீங்கள் ஒரு சில மாடல் பேப்பரை ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது ஒரு சில மாடல் பேப்பர்ஸில் எரர்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ சிங்கிள் இருந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணிப்பாங்க, இல்லாட்டி இங்கிலீஷ் புக்கில் இருந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுற டைமில் ஒரு சில கேள்வியில் மயக்கங்கள் இருக்கும். ஆனால் பாஸ்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா ஒரிஜினல் ஸ்கீம் இருக்கும், எக்குரேட்டான ஆன்சர் இருக்கும் 100%. அதே மாதிரி என்னது ஸ்கீம் இருக்கும், எலபரேஷன் எல்லாமே இருக்கும். அப்போ அதை வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு கைடர் அந்த குறிப்பிட்ட எலபரேஷன் ஸ்கீம் தான். அப்போ அதை வச்சு நீங்கள் செல்ஃபாக இருந்து ஒர்க் அவுட் பண்ணிடணும். அதே மாதிரி ரிப்பீட் பேட்ச் நிறைய பேர் இருப்பீங்க, 24 பேட்சும் இருப்பீங்க. டசன்ட் மேட்டர், ரிப்பீட் பேட்சாக இருந்தாலும் 24 பேட்சாக இருந்தாலும் கடைசி டைமில் எல்லாருக்குமே மனநிலை வரும், வெறும் 100 நாள் தான் இருக்கு, படித்த மாதிரியும் இல்லை, அப்போ அடுத்த பேட்சோட படிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டப் வரும். அதுவே லாஸ்ட் டைமில் எல்லாருக்கும் வருது 100 டேஸ் எக்ஸாம் நெருங்க ஒன்றுமே படிக்காத மாதிரி இருக்கும். வித்ட்ரோ பண்ணுவோமான்னு சொல்லி இருக்கும். இருந்தும் வித்ட்ரோ பண்ணாதீங்க, எக்ஸாம் செய்யுங்க. இருக்கிற 100 டேஸ் போதும். லாஸ்ட் டைம் கூட 2023ல எக்ஸ்பெக்டேஷன் அப்படியெல்லாம் போட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் கொஞ்ச நாள் தான் செஞ்சிருந்தேன். அதுக்குள்ளேயே நிறைய பேர் ஃபெயில்ல இருந்து எஸ்ல இருந்து சிக்கு போனாங்க. நான் என்னத்தை சொல்ல வரணும்னா வெறும் 1 வீக்குக்குள்ள உங்களால ஒரு ஸ்டெப்பை உயர்த்தேலன்னு சொல்லியிருந்தா இப்போ கூட நீங்க 0ல ஸ்டார்ட் பண்ணா கூட 100 நாள் இருக்கு. 100 நாளைக்கும் நீங்க ஈவன் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மார்க்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு வந்தாலும் இறைவன் 100 மார்க்ஸ் முடிக்கணும். ஸோ நீங்க போடுற எஃபோர்ட்டை பொறுத்து தானே இருக்கு. அடுத்து என்னன்னா உங்களை நீங்க நம்பணும், என்னால வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ட் வந்து கட்டாயம் இருக்கணும். சரியா? அதோட பாஸ்ட் பேப்பர் மட்டும் செய்யுங்க. பிசிக்ஸை பொறுத்த மாட்டில் 2001ல இருந்து நீங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. ரிவர்ஸ்ல இருந்து செய்யறத விட முன்னுக்கு இருந்து, அதாவது 2001 அதுக்கப்புறம் 2002 இந்த மாதிரி ஓர்டர்ல போற டைம்ல எப்படி கொஸ்டின் சேஞ்ச் ஆகிருக்கு, எப்படி நியூ சிலபஸ் வந்திருக்கு. 2012ல நியூ சிலபஸ், 2019ல நியூ சிலபஸ். அப்போ அந்த சேஞ்சஸ் சொல்லணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கீழே இருந்து மேலே போனீங்கன்னு சொன்னா நல்லது. அடுத்தது பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின் டைம் ஆல்ரெடி செஞ்சிருப்பீங்க. அதுக்காக நீங்க பாடம் ஆகி போட்டு இதுக்கு 500 நியூட்டன், இதுக்கு 2 மியூ எம்ஓ 1 மைனஸ் மியூ, இதுக்கு 10 நியூட்டன் வரும், இதுக்கு ஆன்சர் ஓல் அப்படின்னு சொல்லி நீங்க பாடமாக்காம எந்த கொஸ்டினா இருந்தாலும் ஆல்ரெடி நீங்க செஞ்சிருந்தாலும் திருப்பி செஞ்சு பாருங்க. அதோட எக்ஸ்ட்ரா நாலேஜ் எடுங்க. இது ரிலேட்டிவ் என்ன விஷயம் வந்திருக்கு, ஸோ இது எந்த சாப்டரோட பேஸ் பண்ணி வந்திருக்கு, அதுல இருக்கிற தியரி கிளியரானு சொல்லி ஒரு ஷார்ட்டா நோட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு காப்பி ஃபாலோ பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அப்போ இன்ட்ரெஸ்டா படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2100 எடுத்து நீங்க செய்ய போறீங்க. அதுக்கு முதல் கான்செப்ட் அந்த எம்சிக்கு பாயிண்ட் தானே, அந்த பாயிண்ட்டை சம்மரைஸ் பண்ணி ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுக்குது. ஆல்ரெடி
இந்த கிளாஸ் ஃபாலோ பண்ண எடுத்துருப்பீங்க. அப்போ எடுத்தது என்ன செய்யணும்னா 2001 செய்யுங்கன்னா இப்போ என்ன செய்யணும், எல்லா ஷோ நோட்ஸும் பார்த்துட்டோம். கண்டென்ட் எல்லாம் இப்போ நான் செஞ்சுட்டு போகிற வழி அப்படி தான், முன்கூட்டி கண்டென்ட் போடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் செய்யலாம். அப்புறம் செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஒன்று வரும். ஏன் கண்டென்ட் ஒன்று அது ஏற்கனவே படிச்சிருக்கோம். உங்களுக்கு பிரச்சனை என்ன, திடீர்னு ஒரு பேப்பர் செய்யுங்களா சிலபஸ் கவர் ஆகலை, இல்லை தியரி கிளியர்லன்னு சொல்லுவீங்க. ஆனால் கண்டென்ட்டை தந்து இவ்வளவுக்குள்ளே தான் வரும் படிங்கன்னு என்ன செய்வீங்க, உங்களுக்கு பெரிய பாடப்பிறப்பு சொல்லி தந்தீங்க. ஸோ அவ்வளோதையும் படிச்சு போட்டு பேப்பர் செய்வீங்க. அப்போ செய்கிற டைம் என்ன செய்யும், மார்க்ஸும் கூடியா வரும், பிள்ளையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலும், அதே மாதிரி ஸ்கோர் பண்ண ஈஸியாக இருக்கும், டைம் மேனேஜ்மெண்ட்டும் வரும், எல்லாமே ஓகே ஆகிடும், சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லா. அப்போ ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் என்னென்ன கொஸ்டின் செஞ்சுருக்கீங்க, என்னென்ன விஷயத்த படிச்சிருக்கீங்க, அது பேஸ் பண்ணின தியரி என்னங்கிறதுலாம் ஷார்ட்டாக ஒரு புக்கில் நீங்கள் நோட் பண்ணிடுங்க. எம்சிக்யூ தனியாக, ஸ்ட்ரக்சர்னா ப்ராக்டிக்கலுக்குள்ள வந்துடும். அப்போ ப்ராக்டிக்கலுக்கு தனியாக, எஸ்ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி எஸ்ஏ கொஸ்டின் வைஸாக நீங்கள் குறிப்பிட்ட நோட் எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்ஸ் எடுத்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் ஒரு 20 வருஷம், ஒரு 23 வருஷம் எஸ்ஏ செய்யப்படும். அப்போ மெக்கானிக்ஸை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணி போட்டு ஒவ்வொரு எஸ்ஏ செஞ்சுட்டு போகிறேன். அந்த எஸ்ஏல என்னென்ன விஷயங்கள் வந்து கேட்டு சமரைஸ் பண்ணி நோட் பண்ணி போட்டு அப்படி நீங்கள் பிளான் பண்ணி போனால் நீங்களே எக்ஸ்பெக்டேஷன் உருவாக்கிடும். வளைங்க எந்த விஷயம் வரல, ஃபர்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இருக்கிற சிலபஸ். நிறைய பேருக்கு என்ன இருக்கு என்ன தெரியாது. ஒரு கிளாஸுக்கு போனீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா சார் சிலதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நீங்கள் முன்கூட்டி வந்து பார்த்துட்டு போகணும். என்னென்ன சில செக்ஷன் மிஸ் ஆகிடுமே. அப்போ ஒரு ஆளுக்கு மாறி மனுஷன் தவறு மாறி வரதான் செய்யும். ஸோ ஒரு கிளாஸுக்கு போறீங்க, ஒரு சில விஷயத்தை மிஸ் பண்ணிட்டு போய் தரேன்னு நான் குறிப்பிட்டு நீங்கள் என்ன செய்யணும், சிலபஸை பார்த்தா தான் விளங்கும் இப்படி ஒரு விஷயம் இருக்கேன்னு சொல்லி. அப்போ கொஸ்டினை ஃபேஸ் பண்ண டைம்ல நிறைய விஷயங்கள் வரும். அப்போ இதெல்லாம் நீங்கள் என்னது கன்சிடர் பண்ணணும். அதோட டெய்லி பிளான் டைம் மேனேஜ்மெண்ட் சொன்னால் உங்களுக்கு சொல்ல போனேன் 24 பெக்செண்டா கிளாஸ் போவீங்க. கிளாஸ் போகிறத மேக்ஸிமம் குறைக்கணும். வீட்டிலிருந்து எப்படி கிளாஸ் போகணும்னா செல்ஃப் ஸ்டடியோட ஜாயின் ஆகிற கிளாஸ் இருந்தால் நீங்கள் போங்க. இல்லை வெறும் பேப்பரை போட்டு பேப்பர் கிளாஸ் போனீங்கன்னு சொன்னால் பெஸ்ட். வெறும் பேப்பரை போட்டு பேப்பர் கிளாஸ் போனீங்கன்னா அந்த பேப்பரை டிஸ்கஷன் பண்ண டைமில் எழுதி எடுப்பீங்க, எழுதி எடுத்து வேலை இல்லை. ஆனால் அதே ஒரு எக்ஸாம் மாதிரி செஞ்சு மார்க்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் விட்ட பிள்ளைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ஒரு டிஸ்கஷன் போகணும்னு சொல்லிட்டா பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படி செய்கிற கிளாஸாக இருந்தால் நீங்கள் போனாலும் இல்லை. பட் ஒரு ரிப்பீட் வச்சா இருந்தால் பேப்பர் கிளாஸ் போகணும்னு சொல்லி கட்டாயம் இல்லை. நானும் கிளாஸ் லீடாக இருந்தும் யதார்த்தத்தை சில தான் வரும். ரிப்பீட் வச்சுன்னா உடனே நோட்ஸும் இருக்கும், பாஸ் பேப்பர் இருக்கும், எலபரேஷன் இருக்கும், ஸ்கீம் இருக்கும். அப்போ செல்ஃபாக நீங்கள் இருந்து ஒர்க் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு வேலை விளங்கிட்டா. ஆனால் உங்களை மேனேஜ் பண்ணணும். பேரண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுவான்னு கேட்டால் அது எல்லா இடத்துலையுமே இல்லை. அவங்களுக்கு நாலேஜ் இல்லை. படிப்பீங்களா இல்லையா சொல்லி மேனேஜ் பண்ணுவாங்க. ஆனால் என்ன படிக்கீங்க எது படிக்கணும்னு சொல்லி தெரியுமா? ஏன்னா நிறைய பேர் பாப்பா அம்மா மாதிரி என்ன கூலி தொழில் செய்கிற அப்படி அந்த மாதிரி ஒரு படிப்பு நாலேஜ் குறையதான் இருப்பா, குறைஞ்சதான் இருப்பா. ஸோ அவங்கள நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் நீங்கள் ஒரு சேரையோ இல்லாட்டி யாரோ வச்சு நீங்கள் என்ன செய்யணும், கைட் பண்ணிட்டு போகணும். உங்களை மேனேஜ் பண்ணி போகணும். நீங்கள் போகிறது சரியா பிள்ளையான்னு சொல்லி பார்க்குறது. மற்றபடி நிறைய பேருக்கு மிஸ்டேக் என்ன தெரியுமா, படிக்கல சும்மா கண்டென்ட் எல்லாம் படிக்கிறதெல்லாம் செய்யறது செல்வாங்க இல்லை. ரீசன் என்னன்னா ஒரு பிளேனே இல்லை, படிச்சதை திருப்பி படிக்கிறது, இல்லாட்டி பாடம் ஆகுது, எலபரேஷனை பார்த்து கொஸ்டின் செய்யறது, எக்ஸாம் செய்யறது, எக்ஸாம் பயம், கிளாஸ் போகிற நோட்ஸ் எழுத வார, இல்லாட்டி கிளாஸ் ரூம் போகிற வீடியோ பார்த்து நோட் பண்ணுறது, இல்லாட்டி ஃபிசிக்கல் கிளாஸுக்கு விட்டுட்டு போகிறேன். இப்படி மெயின்டைன் ஒன்று இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். சரியா? உங்களால் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும்னா மட்டும் படிக்கணும், இல்லையா விட்டுட்டு போயிடணும். ஆனால் உங்களால் இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு கடைசி ஸ்டெப்பில் நிற்பீங்க. அப்போ கொஞ்ச நாள் கஷ்டப்படுவீங்கன்னா நல்ல ரிசல்ட் எடுப்பீங்கன்னா இனி உங்களுக்கு யூனிவர்சிட்டி லைஃப் ஏதோ ஒன்று கிடைக்கும். அப்போ அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரி, கொஞ்ச நாள் தண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மெயினாக இறைவனோட தொடர்பு அடிக்கணும். இறைவனோடனா நீங்கள் எந்த ரிலீஜனாக இருந்தாலும் டசன்ட் மேட்டர். நீங்கள் எஸ் முஸ்லீமாக இருந்தீங்கன்னா 5 டைம் ப்ரேயர் பண்ணணும். ஒவ்வொரு ப்ரேயருக்கு பிறகு நீங்கள் படிச்சிங்களா இருந்தால் ஒவ்வொரு ஆளோட என்னது ரிலீஜனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும். அப்போ ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒவ்வொரு ப்ரேயர்ஸுக்கு பிறகு நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஞாபக சக்தியும் இருக்கும், அதே மாதிரி இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். படிக்கிறதுக்கு ஒரு சரியான ஃப்ரீ மைண்ட் செட்டை கொண்டு வரும். அதுலேயும் பெஸ்ட்டான டைம் தஹஜத் டைமில் அப்படின்னா ஏர்லி மார்னிங் 4 o'clock 3:30 அந்த டைம் விழும்புற கஷ்டமாக இருக்கும். பட் எழுதி மெயின்டைன் பண்ணிங்களா இருந்தால் அந்த டைம் ஃப்ரெஷ்ஷாக கொஸ்டின் செய்யலும், மெமரைஸ் பண்ணுற கெமிஸ்ட்ரி விஷயம், பயாலஜி விஷயங்கள், பிசிக்ஸ் விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அந்த டைமில் படிக்கணும். அதே மாதிரி மார்னிங் டைமில் படிக்கிறது பாருங்கள். எல்லாரும் நைட் டைமில் படிக்கிறது கூட. நைட் டைமில் அப்படின்னு சொன்னால் மிட் நைட்டில் நிறைய பேர் மிட் நைட்டில் படிக்கிறது தான் கூட எல்லாரும் நினச்சி பாருங்க. பட்
நீங்க ஒரு 11 மணியோட படிச்சுட்டு இல்ல ஒரு 10 மணியோட படிச்சுட்டு நீங்க ஒரு 3:30 4 o'clock வரைக்கும் மெயின்டைன் பண்ணீங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்ஷான டைம்ல क्वेश्चन செய்யற மாதிரி இருக்கும். மார்னிங் டைம் தான் நம்ம எக்ஸாம் எல்லாம் செய்ய போறோம். சோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். சரி, ஈவினிங் டைம்ல லைட்டா தூங்கி எழுந்திருக்கணும். அதே மாதிரி இப்போ கிளாஸ் போறாங்களா இருந்தாலும் மேக்ஸிமம் குயிக்கா தியரி முடிச்சு கிளாஸ் முடிச்சு போட்டு இப்போ வீட்டுல இருந்து படிக்கிற டைம் தான் இருக்கு. வெறும் 3 மந்த் தான் இருக்க போகுது. சரியா? அதே மாதிரி டெய்லி பிளான் போடுங்க. டெய்லி பிளான் தான் ஒவ்வொரு சிச்சுவேஷனும் டிஃப்ரெண்ட். சும்மா பேருக்கு நீங்க ஃபுல் பிளான் போட்டு வேலை இல்லை, மந்த்லி பிளான் போட்டும் வேலை இல்லை. ஏன்னா நீங்க மந்த்லி பிளான் போட்டா கூட உங்களால மந்த்லி செய்யலாது. ஒரு நாள் செய்வீங்க, 2 நாள் செய்வீங்க. டெய்லி பிளான் போடுங்க. காலையில எழுதுங்க, எழுதினத்திலிருந்து ஓகே நமக்கு இந்த கிளாஸ் இருக்கு, ஓகே இந்தந்த விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி அந்த விஷயங்கள்லாம் விட்டு போட்டு செல்ஃப் ஸ்டடிக்கு உரிய டைமை போட்டு நீங்க மேனேஜ் பண்ணுங்க. ஸோ அப்படி நீங்க மேனேஜ் பண்ணி போவீங்களா இருந்தா உங்களுக்கு கஷ்டமே வராது. கஷ்டமே வராதுன்னா நீங்க மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் படிச்ச விஷயத்த நைட்ல நீங்க தூங்குறதுக்கு முதல் சமரைஸ் பண்ணுங்க. அது ஒரு நோட் பேட்ல போட்டு வைக்கலாம், நீங்க காப்பியில எழுதி வைக்கலாம். அதுக்கு தான் அவங்க டெய்லி பிளான் சொல்லி ஒரு PDF ஒன்று தந்தீங்க இந்த டெலிகிராம் சேனல் பிராக்டிஸ் பிசிக்ஸ்ல இருக்கு. ஸோ அந்த டெய்லி பிளான்ல நீங்க என்னென்ன செஞ்சீங்கன்னு சொல்லி நோட் பண்ணுங்க. அது ஒரு ஆளுக்கு அனுப்புங்க. அப்ப அது இல்லாட்டி நீங்க ஏதாச்சும் ஒன்று போட்டுவீங்க ஒரு ஃபோல்டர்ல. அப்ப அது ஒரு மெமரைஸ் ஆகும் இருக்கும், ஒரு ஞாபகத்தமாகவும் இருக்கும், மெமரைஸாகவும் இருக்கும். சரியா? அதோட நிறைய பேர் டேர்மை டார்கெட் பண்ணுவீங்க. டேர்மை டார்கெட் பண்ண தேவையில்ல. பிகாஸ் இப்போ 5th டேர்ம் போகுது, டேர்ம் எக்ஸாம் ஏதோ வருதுதான் வேணும். ஆனால் ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் பண்ணணும் டேர்மில். உங்களோட டார்கெட் ஃபைனல். டேர்மில் நீங்கள் 100 எடுத்து வரல. ஆனால் டேர்ம் எக்ஸாம் ஒரு என்னது ப்ரெஷர் இல்லை, பட் சும்மா செஞ்சு வாங்க. உங்களுக்கு ஃப்ரீ மைண்ட் செட் எடுக்கிறீங்கன்னா செஞ்சு வாங்க, டசன்ட் மேட்டர். ஏன்னா சம்டைம் ஒரு சில கொஸ்டின்ஸ் அதே மாதிரி வந்துட்டு வாரதும் குறைய, பட் பாஸ் பேப்பர் ஃபைனல் பேப்பர் அதே மாதிரி ஃபைனலில் மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணுங்க இன்ஷாஅல்லாஹ். சரியா? அடுத்தது இதில் நான் உங்களுக்கு என்னது டெய்லி 1 ப்ராக்டிக்கல் சொல்லி போட்டீங்க. உங்களுக்கு நார்மலாகவே தெரியும் 38 ப்ராக்டிகல்ஸ் இருக்கிற நாள் எவ்வளோ 100 days கிட்ட இருக்கு. அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ப்ராக்டிக்கலை படிக்கிறேன். ப்ராக்டிக்கல் மட்டும் படிக்காம ப்ராக்டிக்கல்லாம் சின்ன சின்ன விஷயம் எல்லாம் 2 பேஜ் 3 பேஜ்க்குள்ள வரும். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ப்ராக்டிக்கலை படித்தா அது ரிலேட்டிவான கொஸ்டின் அடுத்த நாள் செய்யறேன். லைக் வைஸ் மெயின்டைன் பண்ணி வந்தீங்கன்னாலே ஒரு 38 + 38 இடையில உங்களுக்கு 2 நாள் டிப்ரெஷன் இல்லாட்டி யாரோட பிரச்சனை சொல்லியிருந்தா சரி 40 + 40 ஒரு 80 நாளுக்குலாம் முடிஞ்சிடும். அப்போ அதே நீங்க ஒரு டெய்லி ஒரு 10 minutes இல்லாட்டி ஒரு 15 minutes தியரி ரிவைஸ் பண்ணி அந்த ப்ராக்டிக்கலை பார்த்து 15 நிமிஷம் போதும். ஒவ்வொரு நாளைக்கு 15 நிமிஷம் கொடுக்குறேன். அடுத்த நாள் ஒரு கொஸ்டின் செஞ்சு பார்க்குறேன் 15 நிமிஷம் அதை கரெக்ட் பண்ணி ஓகே கிளியர் பண்ணுறேன். அப்போ இப்படி நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணல ஒரு பார்ட் டைம். அதே மாதிரி தான் 60 days 40 days சொல்லி ஒரு பிளான் போட்டீங்க. அதாவது 20 வருஷம் பாஸ் பண்ணி 20 இல்லை 23 வருஷம் இருக்கிற 3 வருஷத்துல வைங்க 21 22 23 நம்ம வருஷம் செய்வோம். இந்த 20 வருஷம் பாஸ் பேப்பரையும் நீங்க 2 தரம் செய்யணும். அதை 60 days 40 days சொல்லி பிளான் பண்ணீங்க. என்ன விஷயம் என்றா உங்களுக்கு 3 பாடம் இருக்கு. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எலக்ட்ரிக்ஸ் எல்லாம் வாங்கி எடுப்பீங்க. பிசிக்ஸ் எடுக்கலாம் அக்ரிகல்ச்சர் படிக்க கேளுமா இல்ல பிசிக்ஸ்ல அக்ரிகல்ச்சர் எடுக்க கேளும் நான் அதை கதை கேளு என்ன பாடம் பிசிக்ஸ். ஸோ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஐடி பயோமேக்ஸ் இப்போ 3 பாடம் இருக்க போகுது. இதுல என்ன பிளான்டா ஃபுல் பேப்பர் பிராக்டிஸ் பண்ணணும். ஃபுல் பேப்பர் பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தா இப்ப நான் சொல்லிட்டேன் 3 நாளைக்குள்ள ஒரு வருஷம் பாஸ் பேப்பர் முடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 2001 எடுக்க போறீங்க. 2001 எடுத்தீங்கன்னா இந்த 2001 இருக்கிற 3 சப்ஜெக்ட்ல இருக்கிற பார்ட் 1 பார்ட் 2 எல்லாத்தையும் எடுக்கிறது. எடுத்துட்டு நீங்க 24 பேஜ் இருந்தா நீங்க படிக்காத செக்ஷன் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சு கூட படிச்ச செக்ஷனை மட்டும் மெயின்டைன் பண்ணி அதுக்கு அந்த மாதிரி டைம் ஷெட்யூல் பண்ணி எக்ஸாம் செய்யணும். ரிப்பீட் பேஜ் இருந்தீங்கன்னு சொன்னா எல்லாமே செய்யலாம். அப்ப நீங்க பிளான் பண்ணி என்ன செய்யணும்னா 3 நாளைக்குள்ள ஒரு வருஷம் உண்டா உங்களுக்கு சொல்லி தர பாருங்க. கொம்பைன் எடுத்தீங்கன்னா அப்ளைட் பியூர் டிகிரி 3 hours 3 hours எக்ஸ்ட்ராவா வாசிப்பு நல்ல 10 minutes இருக்கும். பிசிக்ஸ் எடுத்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 கெமிஸ்ட்ரி பார்ட் 1 பார்ட் 2 அதுக்கு பார்ட் 1 2 hours பார்ட் 2 3 hours 10 minutes. ஸோ இப்படி எடுத்தீங்கன்னா எப்படியும் ஒரு நாள் 6 hours ஒர்க் பண்ண வேண்டி வரும். இன்னொரு நாள் 5 hours இன்னொரு நாள் 5 hours. ஒரே பாடத்தை ஒரு நாள் படிக்க தேவையில்ல 3 பாடத்தையும் பாடங்கள்லாம் மெயின்டைன் பண்ண தர வேணும். அப்ப நான் என்ன செய்யறேன்னா ஒரு வருஷம் ஃபுல் பேப்பர் 3ஐயும் 3 நாள் வெயிட் பண்றேன். 3 நாள் மொத்தம் 6 வந்து அப்படின்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 1 பார்ட் 2 அப்ளைட் பியூர் சொல்லி இல்லாட்டி பயாலஜி பார்ட் 1 பார்ட் 2 சொல்லி வெயிட் பண்றேன். பண்ணிட்டு என்ன செய்யறேன்னா ஒரு நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கொம்பைன்ஸ்ல அப்ளைடையும் பிசிக்ஸ்ல பார்ட் 2 செய்யுது 6 hours. அடுத்த நாள் அதே வருஷத்துல கெமிஸ்ட்ரி பார்ட் 1
combined pure. அடுத்த physics part 1, chemistry part 2. Likewise செஞ்சீங்கன்னா 3 நாள்ல என்ன செஞ்சிடும் ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகிடும். எல்லாத்துக்கும் ஈஸியா தான் இருக்கும். நீங்க மெயின்டைன் பண்ணணும். அப்ப இதுல 5 hour ஒரு நாளைக்கு நீங்க இந்த பேப்பரை செய்யறதுக்கு எக்ஸாம் செஷனை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு 6 hour தேவை. அப்ப நீங்க 24 hourல உங்களோட தூக்கம் 8 மணிக்கு 6 மணி செய்யறீங்க 7 மணிக்கு எடுத்தாலும் அதெல்லாம் வெயிட் பண்ணி உங்களோட பர்சனல் எல்லாத்தையும் வச்சுட்டு கூட்டி கழிச்சு பார்த்தா மினிமம் ஒரு 9 hours நீங்க ஒர்க் பண்ணணும். அப்ப இதுல ஒரு 6 hour என்ன வருது 5 hour சொல்லி அப்ப நான் 6 hour எடுத்து 6 hour ஆவரேஜ் எடுக்கிறேன். அதுக்கு கூட என்ன செய்யறேன்னா 2 சப்ஜெக்ட் தான் ஒரு நாளை பார்த்துருப்பீங்க எக்ஸாம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் கம்பைன்ட் மேத்ஸ் அண்ட் பிசிக்ஸ். அப்ப கெமிஸ்ட்ரி மறந்துருமே. அப்ப அதுல ஒரு மணித்தியாலம் எடுத்து ஏதாச்சும் தியரி ரிவைஸ் பண்றேன். அப்ப அந்த நாள்ல முன்னே நீங்க பார்த்துருவீங்க. நைட் டைம்ல நீங்க தூங்குற டைம் இல்லாட்டி போரிங்கா இருக்கிற டைம் இல்லாட்டி படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாத டைம் அப்படின்னு தானே ஈவினிங் டைம்ல ரிலாக்ஸ் ஆகிற டைம். அந்த டைம்ல நீங்க செஞ்ச பேப்பரை கரெக்ஷன் பண்ணணும். ஸ்கீம் இருக்கும், எலபரேஷன் இருக்கும், எல்லாத்தையும் பார்த்து கரெக்ஷன் பண்ணி உங்களோட மிஸ்டேக் எல்லாம் நீங்க திருப்பி போட்டு சமரைஸ் பண்ணி என்ன விஷயங்கள் எடுத்தீங்க உங்களோட மார்க்ஸ் என்னன்னு சொல்லி நீங்க போட்டு மெயின்டைன் பண்ணி வரணும். அப்படி நீங்க மெயின்டைன் பண்ணி போறீங்களா இருந்தா உங்களுக்கு ஃபுல் பேப்பர் ப்ராக்டிஸ் வந்துடும் 3 நாள்ல ஒரு வருஷம். அப்ப 60 நாள்ல நீங்க சரியா கன்சிஸ்டன்சி லெவல்ல லெவல்ல இருக்கிற மெயின் டார்கெட் என்னன்னா கன்சிஸ்டன்சி லெவல்ல நீங்க மெயின்டைன் பண்ணணும் வைசமன் எம்எக்ஸ் கிராஃப். அப்ப இதுல 20 வருஷம் என்ன செஞ்சிடும் கம்ப்ளீட் ஆகிடும். அப்ப 3 சப்ஜெக்டும் ஓகே பரலலா மெயின்டைன் பண்ணிருக்கோம். அதோட 20 வருஷம் பாஸ் பேப்பர் முடிச்சிடும். அப்போ ஒரு கான்ஃபிடென்ட் வரும். 60 days முடிஞ்சு. இன்னும் 40 days இருக்கு. 40 daysல நீங்க என்ன செய்யணும் திருப்பி 60 நாள்ல 20 days செஞ்சிருந்தோம். இப்ப 40 நாள்ல 20 days செய்யணும். உங்களோட கெப்பாசிட்டி நல்லாவே என்னது ஓகே இருக்குன்னு சொல்லியிருந்தா நீங்க 30 நாளைக்கு செய்யலாம். இப்படி நீங்க மெயின்டைன் பண்ணணும். அப்போ ஒரு பக்கம் பிராக்டிகலை மெயின்டைன் பண்ணி போறீங்க, ஒரு பக்கம் எம்சிக்கு பாயிண்ட் எடுக்கீங்க, இன்னொரு பக்கம் இந்த குறிப்பிட்ட 60-40 days டார்கெட் பண்ணி 20 days கம்ப்ளீட் பண்றீங்க. அதோட மினிமம் நீங்க எவ்வளவு டைம் ஒர்க் பண்ணணும் இப்ப இருக்கிற நாளைக்கு 9 hours ஒர்க் பண்ணுங்க. பிளான் பண்ணுங்க 15 hour 15 hour படிக்கிற மாதிரி பிளான் போடுங்க. மார்னிங் எழுந்திரில இருந்து ஒரு 4:30-5 பிரேயர் டைம் கழிங்க, சாப்பாடு டைம் கழிங்க, அப்படி எல்லாத்தையும் பர்சனல் விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே பார்த்து போனீங்க சொல்லியிருந்தா நீங்க சரியா பிளான் பண்ணி போனீங்கன்னா ஒரு 15 hour வரும். 15 hour மெயின்டைன் பண்றது கஷ்டம். ஆனா நீங்க மினிமம் 9 hour ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னா ஷுவரா எடுக்கலாம். 3 வாரத்துல 3 எடுக்கலாம். நீங்க இன்ஷால்லா இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். ரைட்டா? மினிமம் 9 hour. நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 9 hour ஒர்க் பண்ணவே இல்ல, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. போக போக ஈஸி ஆயிடும். ஃபர்ஸ்ட் தான் கொஞ்சம் 1 week 2 week கொஞ்சம் கஷ்டமா போக போக ஆயிடும். சரியா? அப்போ ஒரு 9 hours நீங்க ஒர்க் பண்ணணும். அதோட உங்களுக்கு இந்த எஸ்ஏ சாய்ஸ் நிறைய பேர் பிரச்சனை என்னன்னா ஸ்ட்ரக்சர் எல்லாம் கொஞ்சம் பரவாயில்லை போல, எம்சிக்யூ ஓகே ஏன்னா பிராக்டிஸ் பண்ணவே கூட. ஆனா நீங்க எஸ்ஏ டார்கெட் பண்றது குறையாது. எஸ்ஏ நீங்க டார்கெட் பண்ற டைம்ல எஸ்ஏல சாய்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சாய்ஸ்ங்கிற டைம்ல இப்ப சில ஆட்களுக்கு மெக்கானிக்ஸ் பிடிக்கும், சில ஆட்களுக்கு மெக்கானிக்ஸ் நல்ல ஹார்ட் ஆகலாம், சில ஆட்களுக்கு ப்ரொஃபஷனல் மேட்டர் பிடிக்கும், சில ஆட்கள் ப்ரொஃபஷனல் மேட்டர் படிக்கல, சில ஆட்களுக்கு சவுண்ட் வந்தா ஓகே, லைட் வந்தா அறவே தெரியாது, சில ஆட்களுக்கு ஹீட் ஓகே, சில ஆட்களுக்கு மெட்டல் ரேடியேஷன் ஓகே. ஒவ்வொரு ஆட்களோட விருப்பமும் டிஃப்ரெண்ட். அப்படித்தானே? அப்ப அது மாதிரி நீங்க என்ன செய்யணும், சாய்ஸை டிசைட் பண்றது நீங்க தான். நான் சொல்லுவேன் எனக்கு ஈஸியா இருந்தா நான் சொல்லுவேன், உங்களுக்கு ஈஸியா இருந்தா நீங்க ஃபைன் பண்ணணும். ரைட்டா? உதாரணத்துக்கு ஆனா ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னது ஈஸியான எஸ்ஏ நான் என்ன சொல்ல வரணும்னா சின்ன பாடப்பரப்பை படித்து நம்ம டார்கெட் பண்றது பெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டர் அண்ட் ரேடியேஷன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், அடுத்தது என்னது ஃபீல்டு, அதோட எலக்ட்ரானிக்ஸ். இந்த நாளும் மிச்சம் வரைகிற நாளோட கம்பேர் பண்ற டைம்ல உங்களுக்கு இந்த செக்ஷன் கொஞ்சம் கூடியா படிச்சு நீங்க டார்கெட் பண்றதை விட கொஞ்சமா படிச்சு டார்கெட் பண்ணி போனா ஓகே தானே? இதுல உங்களுக்கு இந்த கொஸ்டினை சாய்ஸ் பண்ணா இத்தனை மார்க்ஸ், இந்த கொஸ்டினை சாய்ஸ் பண்ணா இத்தனை மார்க்ஸ் எனக்கு கூட்டி தருவாங்க, இல்லை எல்லாம் ஈக்குவல் தானே? அதோட சாய்ஸ் பண்றது நிறைய பேர் தெரியா. 5, 6, 7, 8, 9ல ஏ பார்ட் பி பார்ட், 10ல ஏ பார்ட் பி பார்ட், 8 கொஸ்டின் வரும். விரும்பிய எதை நீங்க செய்யணும் ஒரு சில சொல்லி கொடுத்திருப்பாங்க. 5, 6, 7, 8 ஏதாச்சும் 9ல ஏ பார்ட் நடி பி பார்ட், 10ல ஏ பார்ட் நடி பி பார்ட். இப்படி அடி இப்படி இல்ல, இப்படி உங்களுக்கு எதுவும் தந்தாரிக்கிறது இல்ல. விரும்பினதை நீங்க செய்யணும்.
9வது சூஸ் பண்ணா A இல்லாட்டி B, 10வது சூஸ் பண்ணா A இல்லாட்டி B செய்யணும். இதுவும் நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கும். ஸோ அதுக்கு இதை மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க. அதோட எஸ்ஏ சூஸ் பண்ணுற டைம் 8 எஸ்ஏ போகுது. அப்போ அதுல என்னது அந்த A பார்ட் B பார்ட் டைம்ல ஏதாச்சும் ஒன்றுக்கு பீரியோரிட்டி கூடியா கொடுத்தீங்கன்னா இல்லை, ரெண்டையும் நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று தானே செய்யணும், கொஞ்சம் புத்தியா நடக்கணும். அதோட என்னன்னா ஒவ்வொரு எஸ்ஏ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் ஓகே, அப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ல 3 சாப்டர் இருக்க போகுது. அப்போ 3 சாப்டர் மட்டும் படிக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரிவைஸ் பண்ணி போட்டு இப்போ ஹோப்போட என்ன செய்யற போயிட்டு எஸ்ஏ கொஸ்டின் செஞ்சு பார்க்குறேன் இல்லைங்களா. அப்போ எஸ்ஏ கொஸ்டின் செய்யற டைம்ல உங்களுக்கு வந்து என்னது ஒரு நாலேஜ் வந்து வரும். நான் உங்களுக்கு வந்து 60-40 டேஸ் பிளான் பண்ணீங்க, இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லல, நீங்க எப்பயும் ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இல்லை இருந்தும் நீங்க இந்த டார்கெட் எஸ்ஏன்னு பார்க்கணும் பண்ணிருந்தா அந்த 60 டேஸை தனியாக டிவைட் பண்ணி போட்டு இந்த 40 டேஸுக்குள்ள நான் சொல்ற எம்சிக்கு பாயிண்ட் ரிவைஸ் பண்றது, அதே மாதிரி எஸ்ஏ டார்கெட் பண்றதுன்னா செய்யறது உங்களோட கெப்பாசிட்டி. பட் ஐடியாஸை சொல்ல நீங்க பிளான் பண்ணுங்க. இவ்வளவு டேஸ் இருக்கு, இவ்வளவு சிலபஸ் இருக்கு, இவ்வளவு படிக்கணும், இவ்வளவு கொஸ்டின் ஓகே, இந்த தியரி கிளியர் இல்ல, அப்படி நீங்க ஃபர்ஸ்ட் சமரைஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு டிவைட் பண்ணி டெய்லி பிளான் பண்ணி கொண்டு போனீங்கன்னா ஓவரால் பிளான் சக்சஸ் அப்படின்னா ஓவராலா எல்லாத்தையுமே எடுங்க. ஆனா டெய்லி பிளான் போட்டுக்கிறோம். ஏன்னா நம்மளுங்க தூரமா பிளான் போட முடிச்சுன்னா 2 கிழமை போறாங்க போவோம்னு சொல்லி பிளான் பண்ண மாட்டா போகக்கூடாது, பிளான் கேன்சல். ஆனா நாளைக்கு போவேன் இப்போ போவோம்னு சொல்லி தான் போவீங்க. அதே மாதிரி தான் டெய்லி பிளான் போட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். அப்பதான் உங்களுக்கு அந்த எப்படி நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி வழங்கும். அதுக்கு ஒரு கிராஃப் சார்ட் வந்து உங்களுக்கு செட் பண்ணி தரேன், ஒரு பார் சார்ட் மாதிரி, அதை நீங்க ஃபாலோ பண்ண சரியா. அதோட ஆல்ரெடி சொன்னதான் ஸ்ட்ரக்சர் கட்டாயம் நீங்க மார்க்கிங் ஸ்கீம் வச்சு ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஸ்ட்ரக்சருக்கு நீங்க இந்த ஜியோகிராஃபி ஹிஸ்டரி பாடம் மாதிரி நார்மலா உங்களோட தலைப்பு என்ன வருதோ அதெல்லாம் நீங்க எழுதுவீங்க. அப்படி நம்ம எழுதாம குறிப்பிட்ட பிராக்டிக்கலை பேஸ் பண்ணி என்ன விஷயத்தை கொடுத்துருக்கானோ அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மார்க்ஸ் எடுக்கிறது. அதுலயும் ஸ்ட்ரக்சர் கொஸ்டின்ஸ்ல ஸ்கீம் நீங்க பெட்டரா ஃபாலோ பண்ணுங்க. அதுல முதலாவது விட ஒரு கொஸ்டினுக்கு 2-3 ஆன்சர் அல்லது போட்டு கொடுத்திருந்தா ஃபர்ஸ்ட் பெட்டரா இருக்கும். அப்ப நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா சில ஆளுகளுக்கு வாசிக்கிற டைம்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அல்லது செகண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஆனா செகண்ட் ஆப்ஷன் அந்த வாசிக்கிற டைம்ல ஈஸியா இருக்கும். அப்ப அதை நீங்க பாடம் வாங்கி எழுதுது அப்படி எழுதினீங்கன்னா 2வது சோய்ஸ் தான். எப்பயும் ஃபர்ஸ்ட் சோய்ஸ் தான் பெஸ்டா இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க பீரியோரிட்டி கூட போடுவோம். ஏன்னா ஸ்ட்ரக்சர் ஈஸி. அப்ப 4 ஸ்ட்ரக்சர் ஈஸியா டார்கெட் பண்ணி 20 மார்க்ஸ் வந்துடும். அப்ப அதை நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா டார்கெட் பண்ணணும். டோட்டலா 42 பிராக்டிகல் எழுதி இப்போ 38 தான் இருக்கு. 4 பிராக்டிகல் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. பிராக்டிகல் 22, 23, 30, 39. அப்ப அதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ண தேவை. பாஸ்ட் क्वेश्चंस வந்துருக்கு, அதை கன்சிடர் பண்ணாதீங்க. அதோட ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்களும் சொல்லிருங்க, உங்களுக்கு விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். அதோட இந்த பெரிய சப்ஜெக்ட் சின்ன சப்ஜெக்ட் இருக்கு. 2வது 3, 8, 4 இந்த 4 பெருசு. இது 4 கிளியரா நீங்க சுவரா எடுக்கணும். பட் சின்ன செக்ஷன் சொல்லிருக்கிற பின்னுக்கு இருக்கிற செக்ஷனுக்கு நீங்க முன்னுரிமை கூடியா கொடுக்கணும். ஆனா நீங்க படிக்கிற விதம் குறையும். அதாவது நீங்க இந்த 4 மெயினா டார்கெட் பண்ணுவீங்க. ஓகே டார்கெட் பண்ண பிரச்சனை இல்லை. பட் நீங்க இந்த 9வது 10வது 11வது டார்கெட் பண்ணீங்கன்னா இல்லை. இந்த ஈஸியான கொஸ்டின்ஸ் வர, அதே மாதிரி சின்ன செக்ஷன், அதோட எஸ்ஏயும் வர, ஸ்ட்ரக்சர் நேரம் வரலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்க டார்கெட் பண்ணணும். அதோட ஈஸி கஷ்டம்ங்கிறது உங்களை தான் டிபெண்ட் பண்ணி. ஒரு ஆளுக்கு மெக்கானிக்ஸ் ஈஸியா இருக்கு, இன்னொரு ஆளுக்கு ஈஸியா இருக்கு. ஸோ ஓவரால கெப்பாசிட்டி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணுங்க. ஸோ ஃபைனலா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லி தந்தீங்க. அதோட சேர்ந்து இந்த 23 இயர்ஸ் பாஸ் பேப்பர் நீங்க செஞ்சீங்கன்னா எக்ஸ்ட்ரா பழைய பாஸ் பேப்பர்லயும் சில நுணுக்கங்கள் இருக்கும். உங்களுக்கு டைம் இருக்குன்னு சொல்லியிருந்தா ஒரு என்னது 1991 இருந்து 2000 இல்லாட்டி ஒரு 1979 இருந்து 2000 2000 எம்சி புக்கை ஃபாலோ பண்ணிடும். அதுல இந்த டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த ட்ரிக்ஸான சில எஸ்ஏ கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அதுகளை தான் மோடிஃபை பண்ணி இப்ப நிறைய கொஸ்டின்ஸ் எடுக்காது. அப்ப அதெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்குன்னு சொல்லியிருந்தா குறிப்பிட்ட 2001 இருந்து 2023 எல்லாத்தையும் ஃபுல்லா முடிஞ்சது பிறகு பழைய பாஸ் பேப்பர்ல இருக்கிற பின்னுக்கு இருக்கிற கொஸ்டின்ஸ், டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் அதுகளையும் செஞ்சு பழகிங்கன்னா இல்லை. அதோட அந்த ஷார்ட் கட் மெத்தட்ஸ் உங்களுக்கு எதுவும் தெரியுமாண்டா. ஷார்ட் கட்ஸ் மெத்தட் எல்லாம் அந்த டைம்ல வாரதுதான். பட் பேசிக்கான தியரி வச்சு எடுக்குது. அதே மாதிரி எல்லா கொஸ்டினுக்கு நீங்க பென் தொடாம நீங்க சில கொஸ்டினுக்கு பார்த்துடன் விட வரும், சில கொஸ்டினுக்கு செஞ்சாதான் விட வரும், சில கொஸ்டினுக்கு குறுக்கால இல்ல ஏதாச்சும் ஒரு சின்ன பேசிக் விஷயத்தை வச்சு யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2019 இருக்கிற 50வது கல்வி, அதே மாதிரி ஒரு 2000
2012 இருக்கிற 21வது கேள்வி அப்படி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. 2019 இருக்கிற 36வது கேள்வி இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னன்னா பேசிக்கான தியரியை வச்சு ஐடியாஸ் எடுக்கிறேன். குறுக்கால நம்ம டாக் டீப் டூக்கெல்லாம் போட்டு எடுக்கிறோம், பட் பிளான் பண்ணி எடுக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருந்தா நிறைய கொஸ்டின் செய்யணும். நிறைய கொஸ்டின் செய்யணும்னா எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த பக்கம் இந்த கொஸ்டின் இருக்கு, இந்த கொஸ்டின் நான் 3 தடவை செஞ்சீங்கன்னா அப்படி நிறைய பிள்ளைகள் சொல்லியிருக்காங்க. அதான் எனக்கு ஆசை. அது சில நிமிடங்கள் தான் இருக்கும். நிறைய பிள்ளைகளும் இந்த கொஸ்டின் இங்கே வந்திருக்கு, நம்ம இது 10வது தடவை செஞ்சீங்க, 20வது தடவை செஞ்சீங்க, இது பாடம் ஆகிட்டு அப்படி. அதாவது மேக்சிமம் உங்களுக்கு அந்த கொஸ்டினை என்னது இந்த இடத்துல இருக்குன்ற அளவுக்கு நீங்க செஞ்சீங்க. பாடமாக சொல்லல, எக்ஸ்பீரியன்ஸ். எவ்வளவுக்கு நீங்க பாஸ் பேப்பர் செய்றீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வரும், அவ்வளவுக்கு தியரி எல்லாம் ஃபிங்கர் டிப்ல இருக்கும். அடுத்த எம்சிக்கு மட்டும் டார்கெட் பண்ணாம ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ எல்லாத்தையும் பரலலா டார்கெட் பண்ணுங்க. பெஸ்டான எஸ்ஏ சாய்ஸ் பண்றதுக்கு அந்த 8ல 4 எஸ்ஏ செய்யணும். வாசிப்பு நேரம் இருக்கும். அதோட குறைஞ்சது 6 எஸ்ஏ ரெடி ஆகி போனா தான் 4 எஸ்ஏ டார்கெட் பண்ணிடணும். அதோட பிராக்டிக்கல் 38 நான் சொன்ன மாதிரி கவர் பண்ணுங்க. எம்சிக்கு நீங்க எம்சிக்கு பாயிண்ட் வச்சு தியரி ரிவைஸ் பண்ணி ஷார்ட் நோட்ஸ் எடுத்து அதுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் செஞ்சீங்கன்னா நல்லா. அதோட யூனிட் வைஸா நீங்க செய்யறதுனால ஓகே, பட் பிளான் பண்ணி செய்யுங்க. பட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஃபுல் பேப்பர் செய்யணும். அதுக்கு தான் நானும் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு போறேன். அதில் 40 பேப்பர்ஸ். அந்த 40 பேப்பர்ஸ்லையும் 18 பேப்பர்ஸ் முடிச்சு. 18 பேப்பர்ஸ் முடிஞ்சுன்னா மெக்கானிக்ஸ்ல 5 பேப்பர், அதே மாதிரி அப்படின்னா 25 மார்க்ஸ் டார்கெட் பண்ணிடணும். வேவ்ஸ் ஆஃப் வைப்ரேஷன்ல 7 பேப்பர்னு சொன்னா அதுலேயும் தான் 20 மார்க்ஸ் டார்கெட் பண்ணிடணும். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் சொன்னாலும் 10 மார்க்ஸ் டார்கெட் பண்ணிடணும். கிராவிடேஷன் ஃபீல்டுன்னு சொன்னாலும் எஸ்ஏ கொஸ்டின் மேபி வந்தா 10 மார்க்ஸ் டார்கெட் பண்ணிடணும். மெட்டல் அண்ட் ரேடியேஷன் 10 மார்க்ஸ் டார்கெட் பண்ணிடணும். இவ்வளவு செஞ்சு முடிச்சிட்டோம். 18 பேப்பர் 22 பேப்பர் இருக்கு. ஸோ அதை என்னன்னா முன்கூட்டி கண்டென்ட் போடுற, ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வைக்கிற, செல்ஃபா படிக்க வைக்கிற, கைட் பண்ற, அவங்க ஷார்ட் நோட்ஸ் எடுப்பாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம் பேப்பர் கொடுப்போம். 10 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வைஸ், வீக்ல 2 எக்ஸாம்ஸ் அதை செஞ்சு போடும். அதுக்கு கரெக்ஷன், ஸ்கீம், எலபரேஷன், எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ், அதோட டிஸ்கஷன், டவுட் கிளியர் பண்றேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் போற டைம்ல உங்களுக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷன் கிளியர் ஆகும். இந்தந்த செக்ஷன்ல எந்தெந்த விஷயம் நான் இருக்கிறதெல்லாம் வழங்கும். ஸோ நீங்க பிளான் பண்ணுங்க. இது எந்த ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் பிளான். ஸோ உங்களுக்கு அது நான் இப்போ கிளாஸ் விஷயத்துக்காக கேள்வி, உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடிக்குரிய விஷயங்களை சொல்லிங்க. அதே மாதிரி இந்த மார்னிங் டைம்ல படிங்க. நிறைய பேர் நான் படிக்கிற டைம்ல நைட் டைம்ல முடிச்சுட்டு படிப்பேன். அது என்னன்னா ஒன்று பாப்பா காப்பேன்ட்ரு. ஸோ காப்பேன்ட்ருன்னு சொல்லியிருந்தா வீட்டு இருக்கிற டைம்ல அந்த சவுண்ட் தான் ஃபுல்லாக இருக்கும் தெரியாது. ஸோ அது டிஸ்டர்ப் எல்லாருக்கும் தான் சவுண்ட். அடுத்தது நமக்கு சொல்லி ஒரு இடத்துக்கு வார வரைக்கும் கஷ்டங்கள் தான் இருக்கும். அப்போ ஒழுங்கான ரூம் எல்லாம் நிற்க மாட்டேங்குது. அப்போ ஹாலில் இருந்தாலும் படிக்கிறேன். அப்போ ஹாலில் சொல்லி படிக்கிற டைம்ல டிவி இருக்கும், சின்ன பிள்ளைகளுக்கு வரும் போகும். அப்போ அதுவும் ஒரு டிஸ்டர்ப். கவனக்கலைப்பான இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கும் இதே பிரச்சனை எல்லாம் இருக்கும். யதார்த்தத்தை தான் கலைக்கணும். அப்படி இருக்கிற டைம்ல ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ணலாம் இருக்கும். அப்போ நீங்கள் நைட் டைம்ல படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நைட் டைம்ல ஒரு 2 வீக் 3 வீக் சொல்லி படிச்சுட்டு போனீங்கன்னா பழகிடும். அப்போ நைட் டைம்ல படிச்சா என்ன பிளஸ்ன்னா பார்க்கறதுக்கு ஃபீல் ஃப்ரீயா இருக்கும். அப்போ நீங்க மார்னிங் டைம்ல தூங்கி இருப்பீங்க, இல்லாட்டி ஈவினிங் டைம்ல இல்லாட்டி நைட் டைம்ல தூங்கிட்டு என்னது எல்லாருக்கும் ப்ராவு நமக்கு பகல் சின்ன மாதிரி இருக்கு. அப்போ அந்த டைம்ல என்ன செய்யணும், படிப்பீங்க. படிக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்கும். ஆனா காலப்போக்கில் என்னன்னு சொன்னா உங்களுக்கு அந்த தூக்கம் இஷ்யூ வரைக்கும், அடுத்தது உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் வரும், அடுத்தது தலைவலி ஏதாச்சும் வரும், அப்படி நிறைய பிரச்சனைகள் வரும். அதால என்ன செய்யணும்னா நைட் டைம்ல படிக்கிற விதத்தை குறைக்கும். நைட் டைம்ல நீங்க அழகா தூங்கிட்டு 1 ஷாட்ல தூங்கி எழுப்புங்க. காலையில தூங்குறத குறைங்க. ஏன்னா நீங்க நைட்ல ஒரு 10 மணில இருந்து நீங்க 5 மணி வரைக்கும் காலையில தூங்கி எழுப்பிட்டீங்கன்னு சொன்னா ஓகே 1 ஷாட்ல. ஆனா நீங்க அரைக்குறையா நீங்க தூங்கினீங்கன்னா, நீங்க நைட்ல தூங்காம விட்டீங்கன்னா காலையில ஒரு 2-3 ஹவர்ஸ் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 10 மணிக்கு தூங்கி 4 மணிக்கு எழுந்துறீங்கன்னா நீங்க 12 மணிக்கு தூங்கிங்கன்னு சொன்னா 6 மணிக்கு தான் எழும்பணும். ஆனால் 8 மணி ஆகிடும். இதான் தெரிஞ்சு. அதால நீங்க ஃப்ரெஷ்ஷா படிக்கணும்னு சொல்லியிருந்தா 10 மணி 10:30 தூங்கிட்டு 4 மணி 4:30 எழுப்பி ஃப்ரெஷ்ஷா படிங்க. அதோட ஒரு குட்டி தூக்கம் ஒரு 30 மினிட்ஸுக்கு பகல் டைம்ல கொஞ்சம் போரிங் அடிக்கிறாங்க. அந்த டைம்ல சாப்பிட்டு தூங்காம அந்த டைம்ல கொஞ்சம் லைட்டா ரிலாக்ஸ் ஆகினா சரி. இல்லாட்டி போய்ஸ் இருந்தால் நீங்க வெளியில எங்கேயாச்சும் ரவுண்ட்ஸ் போய் வரையணும். அப்படி ஃபீல் ஃப்ரீயா படிங்க. அதை தொடர்ச்சியா படிக்காதீங்க. தொடர்ச்சியா படிக்காதீங்கன்னா
எக்ஸாம் செய்யறதுக்கு 2 ஹவர் டைம் தான் செய்யணும். அதுக்காக சார் தொடர்ச்சியாக செய்யணும்னு சொல்லி கூட 30 படிச்சு செஞ்சு கூட திருப்பி போய் 10 நிமிஷம் ஆகும். அப்படி இல்லை, எக்ஸாம்பிள் செய்யறதுனா டைம் மேனேஜ் பண்ணி செய்யணும். ஆனால் நீங்கள் கெப் போட்டு படிக்கணும். அடுத்த பாடத்தையும் ஷஃபிள் பண்ணி படிக்கணும். தியரி எல்லாம் படிக்கிற டைம்ல 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 7:30 வரைக்கும் கம்பைன்ஸ் படிக்கிறோம். 7:40 ஒரு 8:15 ஃபிசிக்ஸ் படிக்கிறேன். மறுபடியும் ஒரு 9 மணிக்கு இப்படி வந்து உடச்சு படிங்க, மைண்டை ஃப்ரீ ஆகுங்க. ஆனால் அந்த ஃப்ரீ கப்பில் தூங்கினாலும் பிரச்சனை இல்லை இல்லைங்களா? அதுக்காக என்னது சும்மா ஃபோனை போய் பார்த்துட்டு ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இங்கே தேவையில்ல ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்து நிற்கும். அப்போ அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் மைண்ட் மாறிடும். நம்ம படிச்சு எல்லாமே மறந்து வேற ஒன்று வந்துடும். ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட மூளை ஒரு வாலி மாதிரி தாங்க. அப்போ ஏற்கனவே ஒரு ஃபுல்லாக நிரம்பிடுது படிப்பில். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக என்ன செய்யறது ஒரு விஷயத்த போட்டிங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற கொஞ்சம் மறைஞ்சிடும். அப்போ எக்ஸ்ட்ராவாக மிக்ஸ் பண்ணி பட்டு இல்லைங்களா தேவையில்லாத விஷயங்கள் அப்போ மறக்கும். அதான் பிரச்சனை. மறக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் வல்லார சாப்பிடுங்கன்னா இல்லை. அதோட ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏக்கு சும்மா இந்த B.C பாஸ் ஆகினா காணும், என்ன யூனிவர்சிட்டி கிடைச்சா காணும்னு சொல்லி இருந்தால் நீங்கள் டார்கெட் பண்ணதோட குறைய தான் வருமானு சொன்னால் தெரியும் தானே. இப்போ நம்ம ஒரு A எடுக்கணும்னு சொல்லி தானே B ஆக வரும். அப்போ நீங்கள் டார்கெட் பண்ணுங்க A+ சரி எடுக்கணும், இருக்கிறனால சரியாக மெயின்டைன் பண்ணணும். ஏன் ஒருத்தர் நடிக்கக்கூடாது நல்லடிக்கிறது இல்லை, பொறாமப்படக்கூட பட் போட்டி போடணும். அதே மாதிரி தான் ஒருத்தனுக்கு வேலை சொன்னால் அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். மேக்சிமம் படிப்பு ரீதியாக அவனுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறதா நம்ம ஒன்றும் குறைஞ்சு போகிறதில்ல. அப்போ நீங்கள் மேக்சிமம் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி தான் நிறைய பேருக்கு இந்த படிக்கிற டைமில் நிறைய பிரச்சனைகள் சொன்னால் சோம் இல்லை, அதோட வீட்டு ப்ரெஷர் அதெல்லாம் வரும். இப்போ கரண்ட் 100 days தானே இருக்கு. எஸ் எ பிரதராக ஒரு அட்வைஸ் என்னன்னு சொன்னால் உங்களோட படிப்பு தான் இப்போ இருக்கிற காலத்தில் ஒரு பெஸ்டான வெப்பன் ஆயுதம். அதை நீங்கள் விட்டீங்கன்னு சொன்னால் யாருக்காகவோ வீட்டு ப்ரெஷருக்காகவோ தேவையில்லாத ப்ரெஷருக்காகவோ நீங்கள் படிப்பை விட்டீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு யோசிப்பீங்க. ஏன்னா அடுத்தவன் விமர்சனத்துக்கு தான் விமர்சனம் சொல்லத்தான் வருவானே தவிர உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது வர மாட்டேன். அதே மாதிரி தான் டிமோட்டிவேட் பண்ணுறது நிறைய படிப்பாக மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஆக குறைதான் இருக்கு. ஃபேமிலியிலேயும் தான் சப்போர்ட் பண்ணுறது எல்லாரும் அப்படின்னு சொன்னது ஆல்மோஸ்ட் அப்படிதான் யதார்த்தம். அப்போ ஆல்மோஸ்ட் ஃபேமிலியில் எல்லாமே என்னச்சுன்னா சப்போர்ட் இருக்காது. உங்களோட பேரண்ட்ஸ் சப்போர்ட் அது மட்டும் தான் மெயினாக இருக்கு. மற்றபடி வெளியில் ஃபேமிலி என்ன செய்யணும் விமர்சனம் தான் பண்ணிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக மேக்ஸ் பயோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா அதெல்லாம் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும். அது ஒரு பாசிட்டிவ் வைப் எடுத்து என்ன செய்யணும்னா அவங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு சரி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணி கொண்டு போகணும். நீங்கள் ஃபெடப்பாகிறீங்களா உங்களோட எண்ணிக்கையை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க, திங்க் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாகும் இல்லைங்களா? அதனால் அட்வைஸ் தான் இந்த குறிப்பிட்ட 100 daysல நம்ம ஏதோ ஒரு இலக்கு அடைய போகிறோம்னு சொல்லி இருந்தால் தான் பிரச்சனையை ஸ்டார்ட் ஆக தொடங்கும். அப்போ அந்த டைமில் தான் மெயின் அவங்களுக்கு பொறுமை தேவை, அதோட இறைவன தொடர்பு தேவை, அதோட உங்களோட ஹார்ட் ஒர்க் தேவை. ஸோ இது 3 நீங்கள் இன்ஷால்லா மெயின்டைன் பண்ணுங்க. அந்த இறைவன் உதவியோட பெஸ்டான ரிசல்ட் உங்களுக்கு கேள்வி இல்லைங்களா? கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சிட்டீங்கன்னு சொன்னால் இனி அடுத்த ஸ்டெப் உங்களோட எஃபோர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஃபியூச்சரை நீங்கள் பிரைட் ஆகிட்டு ஓகே இது போகாட்டேன் இல்லைங்களா? அதனால் நான் ஒரு ஃபைனலாக சொல்கிற விஷயம் 1008 பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் மனுஷன் ரீதியில். அதுலேயும் இந்த 100 daysலேயும் நீங்கள் நிறைய பிரச்சனையை அதுலேயும் டிப்ரெஷன், அதோட படிக்கிறதுக்கு மைண்ட் இல்லை, விட்டுட்டு போவோமா, இல்லாட்டி நிறைய விமர்சனங்கள் வந்துட்டே இருக்கு தொடர்ச்சியாக. அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், இந்த கால விட்டுட்டு ஃபோக்கஸ் படிப்பிலே இருக்கணும் இல்லைங்களா? அதோட மைண்ட் என்ன செய்யணும்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் ஒழுங்காக படிக்கல, இருக்கிற நாள் காணுமா, நம்மளோட கனவு மெடிசின் இன்ஜினியரிங் போகணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போ அதுக்கேற்ற நான் படிக்கலையே, இப்போ நான் S லெவல்லாம் இருக்கேன் C லெவல்லாம் இருக்கேன் மைண்ட் சொல்லும். ஆனால் அதே மைண்டில் நீங்கள் என்ன சொல்ல வைக்கணும், இல்லை நம்மளால் எடுக்கலும் இறைவன் நாடினா எதுவும் நடக்கும்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், பாசிட்டிவாக வைப் பண்ணி அதை பாசிட்டிவாக மாற்றி கூட என்ன செய்யணும்னா பிளான் பண்ணி கண்டினியூவாக மெயின்டைன் பண்ணிட்டு போகணும். இன்றைக்கு நீங்கள் 5 மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு 5 மணி நேரம் ஒர்க் பண்ணணும். அதில் கூடிய ஒர்க் பண்ணிங்கன்னா ஓகே, அதை மெயின்டைன் பண்ணிடுவாங்க. ஆனால் மனுஷன் ரீதியில் பிரச்சனைகளோ இல்லாட்டி சுகம் இல்லாமலோ இல்லாட்டி ஏதாச்சும் சடங்கு இன்சிடென்ட் வரதான் செய்யும். பட் மெயின்டைன் பண்ணணும். இன்றைக்கு விட்டாலும் நாளைக்கு பிடிக்கணும்.
அந்த மாதிரி ஒரு செட்டப்ல போனீங்கன்னா பெஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு ஃப்ரீ அட்வைஸ். அதோட இந்த குறிப்பிட்ட நாள் இவ்வளோ நாளைக்கு நீங்க சரியா ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்க அதனால உங்களுக்கு கெப் ஒன்று நல்ல எக்ஸாம் செய்வீங்கன்னா அந்த கெப்ல நீங்க என்ன செய்யணும்னா விட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க கேட்ச் பண்ணிடுங்க. திருப்பி உங்களை விட்டு என்னென்னலாம் போனிச்சோ எதெல்லாம் தியாகம் செஞ்சீங்களோ எல்லாமே திருப்பி வரும். சரியா? அது போய் யூனிவர்சிட்டி லைஃப் இன்னும் ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனா இந்த 100 days நீங்க ஒழுங்கா யூஸ் பண்ணாம மிஸ்யூஸ் பண்ணீங்கன்னா பொடுபோக்கா இருந்தீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு எக்ஸாம் சாட்டிஸ்ஃபைடு இல்லை. அப்ப திருப்பி படிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்படி இல்லைன்னு சொல்லியிருந்தா வேற என்ன சரி கோர்ஸ் இல்லாட்டி வேற என்ன சரி விஷயத்துக்கோ போகிற மாதிரி. நான் கேட்கிறது ஒரு 2 years 3 years 4 years படிச்சுப்பீங்க. அப்ப இதுக்குள்ள இவ்வளவு காலம் படிச்சு முதுகு வலி வந்துருக்கும், தூக்கம் இல்லை, அதுக்கப்புறம் நிறைய ஸ்ட்ரெஸ், அங்க இங்க ஓடி இருப்பீங்க, அவ்வளவு செலவு, இவ்வளவு எல்லாம் போக்காட்டிட்டு இவ்வளவு எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு ஒரு பலன் இல்லாட்டி இறைவன் நாட்டினால நடக்கும். இருந்து நீங்க முயற்சி செய்யாம மிஸ்யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா கட்டாயம் நீங்க அதுக்கும் பொறுப்பு செல்லணும். அது உங்களோட பேரண்ட்ஸ் நீங்க ஏமாத்துற மாதிரி. ஸோ அதால உங்களோட பாப்பா அம்மாவோட பேரண்ட்ஸ் சந்தோஷம் என்னன்னா உங்களோட ரிசல்ட் எல்லாம் டிபெண்ட் பண்ணுவீங்க. நீங்க இந்த ஏர்ன் பண்ணி தருவீங்க, உழைச்சி தருவீங்க, கார்ல கூட்டிட்டு போவீங்கன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ற வீதம் குறையும். அவங்களோட டார்கெட் என்னன்னா எந்த மகன் கஷ்டப்பட்டு நான் படிப்பிச்சேன், எந்த மகன் இன்ஜினியர், எந்த மகன் டாக்டர், இந்த மகன் டாக்டர் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் இருக்கு, இல்லாட்டி யூனிவர்சிட்டியில் படிக்குது, ஆக குறைஞ்சது ஒரு அண்டர் கிராஜுவேட் யூனிவர்சிட்டியில் படிக்குதுன்னு சொல்ற அளவுக்கு சரி நீங்க உங்களோட பேரண்ட்ஸை சந்தோஷப்படுத்தணும். இதுல தான் உங்களோட சாட்டிஸ்ஃபைடும் இருக்கும், படிச்சுதான் எங்களோட சாட்டிஸ்ஃபைடும் இருக்கும், எல்லாரும் சாட்டிஸ்ஃபைடும் இருக்கும். அதால உங்களுக்கு படிக்க விருப்பம் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. வீட்டை வாப்பமாக ஏமாற்றாம கஷ்டப்பட்டு இருக்கிற நாளைக்கு அவங்களுக்காக சரி ஒரு பெரிய சந்தோஷம் உங்களால கிடைக்க போகுது. அதை நீங்க ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா ஓகே இன்ஷா அல்லாஹ். ஸோ இவ்வளோ டைம் நீங்க இந்த குறிப்பிட்ட வீடியோ கேட்டிருப்பீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல ஏதோ ஒரு சின்ன சேஞ்ச் சரி வந்திருக்கும். அதோட எக்ஸாம் நல்லா செய்யுங்க, பெஸ்ட் ஆஃப் லக். அதோட இந்த குறிப்பிட்ட வீடியோ வேணும்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருப்பா ஷேர் பண்ணுங்க. அதோட நான் ஏதோ ஃபிசிக்ஸ் கிளாஸ் செய்யறது. ஸோ யாரும் சரி படிக்கிறதுக்கு விருப்பம் இருந்து அவங்களுக்கு அந்த காசு பிரச்சனை சரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன். ஸ்டடி ரிலேட்டிவா பிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதோட நீங்க எங்க படிச்சாலும் பிரச்சனை இல்லை, ஒரு பெர்ஃபெக்டான பிளானோட படிங்க. அதோட ப்ராப்பர் கைடனோட படிங்க. எனக்கு தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லை, என்ன ஓவரால் கெப்பாசிட்டி டிஃப்ரெண்ட், ஓவரால் மனநிலை டிஃப்ரெண்ட். ஸோ யாருக்கு எங்க போனா கெச் ஆகுமோ அங்க போங்க. பெஸ்டான ரிசோர்ஸ் பர்சனை தேடி எடுங்க. எந்த பாடமா இருந்தாலும் ஓகே, பிசிக்ஸா இருந்தாலும் ஓகே, கெமிஸ்ட்ரியா இருந்தாலும் ஓகே, எந்த பாடம் தான் டசன்ட் மேட்டர். உங்களோட கெப்பாசிட்டி உங்களுக்கு தான் தெரியும். அவன் இப்ப 1500 பேர் போற இடத்துல போறான், 2 பேர் நீங்க போகாம, அந்த இடத்துல 500 பேர் இருக்குன்னு சொல்லி போகாம, அங்க 1000 ரூபான்னு சொல்லி காசை கிரௌண்டை பார்த்து போகாம, உங்களுக்கு எந்த இடத்துல போனா உங்களோட கெப்பாசிட்டி உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்க எங்க போனா உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட விஷயம் விளங்கும், இல்லாட்டி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், யாரு நமக்கு சரியா குறிப்பிட்ட விஷயத்தை சொல்லி தருவாங்கன்னு சொல்லி ஃபைட் பண்ணுவீங்க, ஒரு ஆளை கண்டுபிடிப்பீங்க. அங்க போனீங்கன்னு சொன்னா ஓகே. அடுத்தது ஒரு தோணியில கால் வைங்க, 2 தோணியில கால் வச்சீங்கன்னு சொன்னா அதுவும் இல்லை இதுவும் இல்லாம இது எல்லா சேர்மானும் பெற்றுறாங்க. ஒவ்வொரு ஒரு பிள்ளைல கொண்டு போவா. ஆனா எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணிடலாமான்னு சொல்லி கேட்டா இல்லை. எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ண போனீங்கன்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு இருக்கிறது இல்லாம போயிட்டு. அதால ஒரு ஆளை சாய்ஸ் பண்ணுங்க. வாழ்க்கையில என்ன, படிப்புல என்ன, எல்லாத்துலயும் என்ன ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஆகிடும். அதோட நீங்க ஒன்றை சாய்ஸ் பண்ணி நீங்க அதுலேயே போங்க. இல்லைங்களா? பிசிக்ஸுக்கு ஒரு ஆளை சாய்ஸ் பண்ணலாம், அதையே மெயின்டைன் பண்ணி போங்க. இடையில மாறி நின்னீங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். இல்லைங்களா? ஸோ அதால மேக்சிமம் பிளான் பண்ணி சரியா ஒர்க் பண்ணுங்க. சில பெஸ்டான ரிசல்ட் ஒன்று வரும். இன்னொரு வீடியோ இன்ஷால்லா நான் செய்வேன் குறிப்பிட்ட எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு. ஸோ அந்த டைம்ல எல்லாரும் நல்ல எக்ஸாம் செஞ்சுப்பீங்கன்னு சொல்லி நம்புவேன். அதோட இந்த குறிப்பிட்ட வீடியோவை தேவையான ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த யூடியூப்ல வீடியோ சும்மா பார்த்துட்டு போவாங்க, கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி, அதோட உங்களுக்கு சரி ஹெல்ப் பண்ண கேளுங்க. இவ்வளோ டைம் உங்களுக்கு நான் ஏதோ சொல்லியிருக்கேன், உங்களுக்கு அதில் யூஸ்ஃபுல் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கட்டாயம் லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. என்ன சரி இஷ்யூ இல்லாட்டி எதுவும் சாட்டிஸ்ஃபைடாக சொல்லிடலாம். ஓகே, ஸோ இதை முடிக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதோட எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ் பெஸ்ட்டான ரிசல்ட் வரும்.
ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி போகிறேன். எக்ஸ்பெக்டேஷன் பேப்பர்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்க. ஸோ அதை நான் ஒவ்வொரு மந்த்லையும் ஆகஸ்ட்டுக்கு உண்டு, செப்டம்பர் உண்டு, அக்டோபர் உண்டு, நவம்பர் உண்டு ரிலீஸ் பண்ணது பிளான் பண்ணிங்க. இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், சிங்கள மீடியம். சிங்கள மீடியத்திலையும் நம்ம இன்ஷாஅல்லாஹ் செய்யறதுக்கு பிளான் எக்ஸாம் செஷன். ஸோ எல்லாரும் நல்லா செய்யுங்க. ஆகஸ்ட் 26 பர்த்டே. ஸோ அந்த பர்த்டே ஷார்ட் பண்ணிட்டால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாடல், அதாவது ஃபர்ஸ்ட் ஃபுல் மாடல் பேப்பர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஸோ அதில் அப்டேட் வந்து தருவேன். அதோட ஒரே ஒரு விஷயம், 2019 நியூ சிலபஸ் சேஞ்ச் ஆகி வந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்டான பேப்பர். 20, 21, 22, 23 பேப்பர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு டைம் ஈஸி. ஆனால் 24 பேப்பர் மேபி கொஞ்சம் ஹார்டாக வரது வாய்ப்பு இருக்கு. அந்த ஹார்டாக வர பேப்பர் அப்படி ஹார்டாக வர மாதிரி இருந்தால் நான் எடுக்கிற பேப்பர் மாதிரி இல்லாட்டி நான் டார்கெட் பண்ணுற மாதிரி பேப்பரை வந்தால் இன்ஷால்லா பெட்டர் ஆகிடுறது நினைக்கிறேன். செல்ஃபிஷ்னு சொல்லியில்லை, பட் கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுக்க. என்னன்னா நல்லாவே நம்ம பிளான் பண்ணி பேப்பர் ஈஸியாக வந்துருக்குன்னா மடம் முடிஞ்சு போயிடும். லைக் 2021 பேப்பர் மாதிரி. அதனால 2023 கடமைசி. அதனால நம்மளோட ஜட் ஸ்கோருக்குரிய பாடம் ஃபிசிக்ஸாக இருக்குமெண்டா பெட்டராக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்ஷால்லா இந்த பேப்பர் மாதிரி வரணும்னு சொல்லி துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.